அனைவருக்கும் என்னுடைய இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரியப்படுத்துகிறேன். எனக்கு அதிகமா மைக்கு பேசி பழக்கம் இல்லை. எப்படியோ கேமரா முன்னாடி நின்று நடிக்க முடியுது, ஆனா எல்லாரும் முன்னாடி நின்று பேச ரொம்ப மாதிரி நடுக்கமா இருக்குது, மன்னிச்சிடுங்க. நிஜமாவே இந்த படம் வந்து இந்த படத்தை நீங்க பார்த்துட்டு எங்களுக்கு நல்லபடியா சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதிகமா பேச தெரியல, சாரி, மன்னிச்சிருங்க. நீங்க வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி நன்றி நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி. முதல்ல நீ பாஸ்மா, நான் சொன்னதை உடனே செஞ்சிட ஒரு ஆளுன்னா அத சகோதரியா தான் இருக்கும். இந்த படத்தோட டைட்டில் ரொம்ப உன்னை பத்தி தான் பேச போறேன். நீ எங்க சண்டை போட்டு இந்த டைரக்டர்களே இப்படித்தான், இங்க வந்து ஏதாச்சும் டென்ஷன்லயே சுத்திட்டு இருப்பாங்க. நீ போய் விக்ரமன் சார் பக்கத்தில் உட்காரு, கொஞ்ச நேரம் உட்கார். டைரக்டர் வந்த உடனே சொன்னாரு, சார் உங்களுடைய அசிஸ்டண்ட்டுக்கா நான் டைரக்ட் பண்ற டைம்ல இந்த ஜோன்னு ஒருத்தர் இருந்தாரு, உங்களை பார்த்து உங்ககிட்ட சேர்றதுக்கு முயற்சி பண்ணலான்னு சொல்லி நான் வருஷ கணக்கில் அவர் பின்னாடியே அலைஞ்சு கடைசி வரையில் உங்களை பார்க்க விடாமையே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சார். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ ஒரு நல்ல படத்தை பண்ணிக்கிற, தப்பிச்சுட்ட நீ பாஸ் ஆயிட்ட. ஃபர்ஸ்ட் லேட் ஆனாலும் லேட்டஸ்டா பாஸ் ஆயிருக்கீங்க. உங்களுடைய கதைக்களம் பாஸ் தான். நல்ல ஒரு, நான் கூட சகோதரி முதல்ல சொல்லும் போது பயந்தேன், இல்லைன்னா வெட்டு குத்து கத்தி ஒரு ரத்த காட்டேரியான்னு படமா இருக்கும்போது வட சென்னைன்னு சொன்னாங்க. ஆனா அதுல இவ்வளவு ஒரு அழகான ஒரு குடும்ப ஒரு கதையை வந்து எடுத்திருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வட சென்னையோட குடும்ப சண்டையை எப்படின்னு பார்க்கலாம். அது வந்து ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்த கதைக்களம் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீ பாஸ், அதுல கதையில பாஸ், இயக்கத்திலையும் பாஸ். ஏன்னா இத்தனை பேரை வச்சு மேய்ச்சிருக்க பாரு, பெரிய விஷயம். அது புதுமுகங்கள் நிறைய பேரு, அது 2-3 பசங்க, ஹீரோவோட வர்ற பசங்க 2-3 பசங்க டப்புன்னு வந்து காலில் விழுந்தாங்க. அதில் காலில் விழக்கூடாதுன்னு சொல்லி போறேன். அங்கேயும் நீ பாஸ். பிரமாதம், நைஸ். குறிப்பா இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஹீரோவோட முகம். அவர் ரொம்ப லவ்லி பாயா இருக்காரு. வாழ்த்துக்கள் துஷ்யந்த். ஆனா துஷ்யந்த் ஹீரோவான்னு கேட்டேன். அவங்க ஜெயக்குமார் அவங்க ஃபாதர் சொன்னாரு, இல்லைண்ணே கேரக்டர்கள்ல ஒரு கேரக்டர், ஆனா பிரமாதமா பண்ணிருக்கு. உங்க அப்பா வந்து எப்படி அண்டர் பிளே பண்றாரு பாருங்க. ஸோ ஒரு நல்ல பிள்ளை, நீங்க மிக அழகா பண்ணிருக்கீங்க. வெரி குட். அந்த ஸ்டைலு நீங்களும் அதில் பாஸ், நீங்களும் பாஸ். ஹீரோயின் நீ தானம்மா, அதே உன் சிரிப்பு முத்துக்கள் உதுற மாதிரி ஒரு சிரிப்பு, அதனால நீ டபுள் பாஸ்மா. சிறப்பா இருந்தது. அதுக்கு அடுத்து இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருவரும், அவங்க இருக்காங்க இந்த லாஸ்ட்ல மேடம், அவங்களுடைய வாய்ஸே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அவங்க வாய்ஸ் இன்னும் இந்த இவங்க நடிச்சிருக்காங்க, குமாரி, என்ன குமாரி, செந்தில் குமாரி, அவங்களுக்கு வாழ்த்துகள். மொத்தத்தில் எல்லா பாஸ் மார்க் வாங்கி இருக்கிற ஆளுகளை எல்லாத்தையும் வச்சு ஒரு நல்ல டீமை செட் பண்ண பாரு. கேமராமேன் நம்ம அவர் பிரபுவோட அசிஸ்டன்ட், அவரு பேரு தில்ராஜ். அதேங்கப்பா, தில்ராஜ் பெரிய ப்ரொடியூசர் இருக்காரு தெலுங்குல. எங்கயா தில்ராஜ்? உடம்பு சரியில்லை, தில்லு சரியில்லையோ? சரி, தில்லுக்கு பிரச்சனை இல்லாம இருந்தா சரி. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா பொதுவாக வட சென்னைன்னா ஒரு காட்டுத்தனமான ஒரு லைட்டிங்கு, ஒரு மாதிரி ரகடான லைட்டிங் இருக்கும். ஆனா இதுல ஒரு அழகான லைட்டிங்லயே படம் எடுத்திருக்கீங்க. ஸோ தில்ராஜுக்கும் வாழ்த்துக்கள். அவரும் இதுல பாஸ் ஆயிட்டாரு. அப்புறம்
நம்ம எழுத்தாளர் யார், நம்ம பாடலாசிரியர் மோகன்ராஜ்னா, அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க பாட்டு எல்லாமே. அதுக்கு என்ன தேவையோ ஆல் பாஸ்ன்ற ஃபர்ஸ்ட் வார்த்தையை யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் பாஸ் மார்க் போட்டு ஒரு பாட்டு எழுதுனது. அதுலேயே நீங்கள் டபுள் பாஸ் தான். அந்த பணத்தை பற்றி ஒரு பாட்டு ரொம்ப ரசித்தேன் நான். ஏன்னா அதுதான் வந்து மெயின் நாட் ஆஃப் த சப்ஜெக்ட். அந்த பணத்தை வச்சுட்டு இந்த குடும்பங்கள் படுற அந்த பணத்துக்காக எனக்கு ஃபுல்லாக தெரியல கதை. அந்த பணத்து பேக் ட்ராப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இத்தனையும். அதில் அன்பு, பாசம், பக்கத்து வீட்டு உறவு, இதெல்லாம் எப்படி கெடுதோ அல்லது சேருதோ அதை சுற்றி தான் அந்த படம் அமைஞ்சிருக்குன்றது தெரியுது. அதை அழகாக அந்த பாட்டில் கொண்டு வந்த நீங்கள் வந்து பாஸ் தான். இது எல்லாத்துக்கும் மேலே சூப்பர் பாஸ் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர். அவர் முதல் படத்துலேயே பாஸு. அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ஜேம்ஸ் வசந்தர். அந்த பாட்டு இன்னைக்கு என்ன மனசில் இருக்கும். நான் வந்த உடனே அவரை பார்த்த உடனே அந்த பாட்டு, அந்த டியூனை பாடினேன். ஸோ ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர், நல்ல அன்பானவர், அழகாக பண்ணியிருக்காரு. நான் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மெலடிக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறத நடுவில் அந்த ஆல்பாஸ் பாட்டிலேயே ஒரு மெலடி உள்ள கொண்டாந்து வெளியே உருவிருப்பார். அதை எப்படி மெலடிக்காக ஏங்குறாருன்றது அதில் தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது அழகான அந்த டூயட் பாட்டில் அதை நிறைவு செஞ்சிருக்காரு. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மொத்தத்தில் மோகனா மேடத்துக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா மிகச்சிறப்பானவர்களை சேர்த்து ஒரு படத்தை தயாரிச்சிருக்கீங்க. அதில் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு. அதனால் அவங்க எல்லாம் பாஸ் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைக்க இந்த திரைப்படத்தில் எடிட்டிங் பாஸ்கர் நல்லா பண்ணியிருந்தான், ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி ஸ்டண்ட் ஜாஸ்தி இருந்த மாதிரி தெரியல, ஸ்டண்ட் டைரக்டர் இல்லையா, இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்த்துகள். இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் இந்த படத்தை அழகான படமாக உருவினா. இன்னைக்கு வர்ற படங்கள் எல்லாம் உட்காந்து பார்க்குற மாதிரி இல்லை. பின்னாடி அடிக்கிறானா, முன்னாடி அடிக்கிறானா, நம்ம உட்காந்துருந்தா நம்ம சேர் பின்னாடி அடிக்கிற மாதிரி எல்லாம் உழுகுது, அடி உழுகுது. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கும் ஒட்டுமொத்த குழுவிற்கும் என் அன்பான வாழ்த்துக்களை சொல்லி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களை சொல்லி என்னை அழைத்தமைக்கு நன்றி தெரிவித்து பாராட்டி, நம்ம பிஆர்ஓ இருக்காரு, அவர் எங்க இருந்தாலும் விடமாட்டார் நம்மளை. ஸோ கொஞ்ச நாள் அவருக்கு தப்பிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஜெயபிரகாஷ் அவருடைய பையனுடைய படம்ன்றது ஒரு முக்கிய காரணம். அவர் நடிச்சிருக்கிற படம்ன்றதுக்காகவும் ஜேம்ஸ் வசந்தன் இசை என்பதற்கு. ஏன்னா அவர் ரொம்ப நாள் ஆச்சு நான் அவர் பார்த்து மீட் பண்ணி. ஸோ அவங்க இருவரும் இதில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நமது இயக்குனருக்கு அவன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், சூப்பர். இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்த படத்தை மோகனா மேடம் கிட்ட வாங்கிடணும் என்ற முடிவோடு இதை வெற்றி படமாக்கணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நிறைய கேமரா எனக்கு தெரிஞ்சு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கான்ட்ரவர்ஷியலாக எதுவும் நான் பேச மாட்டேன், எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் முதல்ல ஆர் உதயகுமார் சொன்ன மாதிரி இந்த டைரக்டர் நான் அன்னைக்கு வந்து ரைட்டர்ஸ் அசோசியேஷனுடைய ஈசி மீட்டிங்கில் வந்து ஒரு சேரனுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தார். அப்போ என்னையும் பார்த்துட்டு ஒரு இன்விடேஷன் கொடுத்தாரு. அப்போ நான் இதில் யார் ஹீரோ அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து ஜெயபிரகாஷ் சாருடைய சன் அப்படின்னு சொன்னார். ஜெயபிரகாஷ் சாருக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் 36 இயர்ஸ், 33 இயர்ஸ் அவருக்கும் எனக்கும் நெருங்கிய பழக்கம் இருக்கு. அவரை ப்ரொடியூசர் ஆக்கினதே நான் தான். அதாவது அவர் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் ஓனர். அவரு நம்ம ரோஜா கம்பெனிஸ் காஜா மஜின் சார், அப்புறம் ஞானவேல் சார், 3 பேரும் வந்து பெட்ரோல் பங்க் ஓனர்ஸ். அவங்க ஒரு எனக்கு நண்பர்களாகி அவங்ககிட்ட ஒரு கதை சொல்லி அப்படிதான் படம் ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் இனியெல்லாம் சுகமேன்னு ஒரு படம். அது இந்த நேரத்தில் இனியெல்லாம் சுகமேன்னு வச்சோம். அது சோழாம போய் முடிஞ்சு அந்த படமே ஆரம்பிக்கல, பூஜையோட நின்று போச்சு அந்த படம். அதுக்கப்புறமா அவர் என்னுடைய நெருங்கிய நண்பராக தொடர்ந்துட்டு இருக்காரு. அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேரன் படத்தில் நடிச்சு ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக வந்தார். இன்னைக்கு அவர் பையனும் ஹீரோவா அறிமுகமாக இருக்காரு. ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு பார்க்கறதுக்கு. நிச்சயமா இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும். உதயகுமார் சொன்ன மாதிரி எல்லாருமே பாஸ் ஆகிட்டாங்க இந்த படத்துல. நான் வந்து கடைசி நேரத்தில் வந்தனால அந்த ஒரே ஒரு சாங், அந்த காசுலாம் முக்கியன்ற அந்த சாங் பார்த்தேன், அந்த ட்ரெய்லர் பார்த்தேன், அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஜேம்ஸ் வசந்த் சொல்லவே வேண்டாம், அந்த கண்களால் வேண்டா பாட்டுக்கு அப்புறம் இந்த படத்தில் ஒரு மியூசிக் ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்குது.
அவர் இந்த நேரத்தில் ஒரு டைரக்டர் இருக்காரு, அதுக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சோளக்கால பொம்மைன்னு சொல்லி அவருடைய படம், அது வந்து இன்ஸ்டாகிராம்லயே ஃபேஸ்புக்லயே பார்த்தேன். அதுல நான் வந்து வாழ்த்துக்கள் சொன்னேன். அது அவர் கவனிச்சிருக்கிறாரா என்னன்றது எனக்கு தெரியல, பாருங்க. ஏன்னா நான் சும்மா அப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஏதாவது அப்பீல் ஆச்சு அப்படின்னா அதை நான் வாழ்த்து சொல்லுவேன். அது ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்துட்டு உடனே அவங்க ரிப்ளை பண்ணாங்க. அது வந்து இந்த ஆண்பாவம் உள்ளாகுது அந்த டீம். பிஃபோர் ரிலீஸே அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்து இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் எனக்கு தோணுது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னேன். உண்மையிலே அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி சோளக்கல்ல பொம்மை அந்த டிசைனும் பார்த்துட்டு நான் அதுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தேன். அதில் ஃபியூ கமெண்ட்ஸாக வந்திருந்தது, அதில் என்னுடைய கமெண்ட்டும் ஒன்று. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைச்சேன், பார்க்கல, பரவாயில்ல. அது படம் நிச்சயமா எனக்கு அடுத்தோட ரிலீஸ் நினைக்கிறேன், இல்லை 21st. அது பெரிய வெற்றி படம் ஆகணும், அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பணியாற்றின அத்தனை பேருக்கும், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஆர் உதயகுமார் சார் ரொம்ப அழகாக எல்லாரையும் பற்றியும் ஆல் பாஸ் சொல்லி நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்திருந்தாரு. அதாவது எப்படி இந்த படம் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா ஆர்டிஸ்டும் எப்படி ஆல் பாஸா இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு மிக முக்கியமா இந்த மாதிரி ஒரு சிறு பட்ஜெட்ல எடுக்கிற ஒரு படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா ஜேம்ஸ் வசந்தன் சார் இருக்காரு. அவருடைய மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. பாடல்கள் அந்த பாட்டே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மேக்கிங்கும் சரி, எல்லாமே அந்த டைட்டில் ஆரம்பிச்சு எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா வாரம் நிறைய படங்கள் இனிமே இருக்கு, எக்கச்சக்கமா. இந்த ஆகஸ்ட் மாசம் தொடங்கி செப்டம்பர் அக்டோபர்லாம் நிறைய படங்கள் வந்துட்டே இருக்கு. வாரம் 4 படம் 5 படம்னு. இந்த காலகட்டத்தில் சரியான ரிலீஸ் டேட்ல இந்த படம் வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னரா வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நார்த் மெட்ராஸ் பத்தி ஏதோ ஒரு புரிதலோட ஆங்கர் ரொம்ப நல்லா சொல்லிட்டே இருந்தாங்க. நானும் நார்த் மெட்ராஸ் தான். அப்படியெல்லாம் இல்லைம்மா, நார்த் மெட்ராஸ் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாலாம் கிடையாது, அவ்வளோ வெட்டு குத்து அப்படிலாம் இல்லை. நார்த் மெட்ராஸ்ல ரொம்ப சாஃப்டான நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப சாஃப்டான இடங்கள்லாம் இருக்கு. நீங்க வந்து ரொம்ப இன்டீரியரா போனீங்கன்னா ஒருவேளை அந்த என்ன சொல்றது, ஒரு அதுவே சொன்னா அவங்களும் கோச்சிக்கூடாது, அந்த மாதிரி இன்டீரியரா சில இடங்கள், அதுவும் பர்டிகுலரா அதாவது கடல் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல போனா கொஞ்சம் ஆக்ரோஷமா மக்கள் பார்க்கலாம். அதர்வைஸ் எல்லாருமே சாதாரண மக்கள் தான். நம்ம சென்னை ஃபுல்லாவே ஒரே மாதிரி மக்கள் தான், வட சென்னை மக்களும் அதே மாதிரி தான். ஸோ ரொம்ப ஆக்ரோஷமாலாம் கிடையாது. ஆனால் இந்த படத்தில் ஒரு வட சென்னையில் போயிட்டு இவங்க 45 நாள் மைதீன் அவர்கள் அவருடைய குழுவை கூட்டு போயிட்டு கம்ப்ளீட்டாக எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. ஹோல் டீமுக்குள்ள ஒரு வைப்ரேஷன், ஒரு எனர்ஜி, ஒரு கம்ப்ளீட் கோஆர்டினேஷன் இருந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு பேக்டான இடம், டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்கிற இடம், அதுவும் பர்டிகுலராக நேரோ லைன்ஸ், எல்லா லைனுமே வந்து ரொம்ப சிட்டிக்காக உருவாக்கப்பட்டது இல்லை. நார்த் மெட்ராஸ் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபீட் 40 ஃபீட் தான் ரோடே இருக்கும். அங்கெல்லாம் போயிட்டு ஷூட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை போய் இந்த டீம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக ஒரு நல்ல என்டர்டெய்னராக வரும்னு எதிர்பார்க்குறேன். மைதீன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், அண்ட் ப்ரொடியூசர் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். புதுப்படம் புதுசாக ஒரு தயாரிப்பாளர் வரும்போது அவங்க வந்து கண்டிப்பாக நல்லபடியாக ஒரு படத்தை கொண்டு வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கு வெற்றிகரமாக அமையணும். ஜேபி சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பர், மிகச்சிறந்த நடிகர். இப்போ நான் வந்து சமீபத்தில் ஒரு படத்தில் பார்த்தேன், மகுடம் படத்தில் அவருடைய நடிப்பு பார்த்தேன். ரொம்ப வேற மாதிரி ஒரு நடிப்பெல்லாம் கொடுத்திருந்தாரு. ஸோ ஜேபி சாருடைய பரிமாணங்கள் நிறைய இருக்கு. இந்த படத்தில் அவர் சேர்ந்து அவருடைய மகனும் சேர்ந்து நடிக்கிறது பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. ஸோ கண்டிப்பா நீங்க நல்லா வருவீங்க. அண்ட் உங்களுடைய கரியர் நல்லபடியாக அடுத்தடுத்து நல்ல படங்கள் அமையணும்னு எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி ஹீரோயின் ஜனனி அவர்களுக்கும் நடிச்சிருந்த எல்லாருக்குமே, வினோதினி மேடம் பத்தி சொல்லவே வேணாம், அவங்க ஒரு லைவ் வயர் எனர்ஜி, அவங்களும் இந்த படத்துல ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே, டெக்னீஷியன்ஸ்க்கும் ஆர்டிஸ்டுக்கும் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான படமா அமையணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புமிக்க டாக்டர் மனிதநேய மாந்தரசி இந்த படத்தின் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக, ஃபைனான்ஸ் கண்ட்ரோலராக சிறந்த பட்ஜெட் போட்டு பல ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஒரு இயக்குநரையும் உருவாக்கி உன்னதமாக அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிக்க டாக்டர் தயாரிப்பாளர் மோகனா அவர்களே, மாண்புமிக்க இயக்குனர், மனிதவள மேம்பாடு சிறப்பாக ஆக வேண்டும் என்று இங்கே சிறப்பான புதியவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி எனக்கு தெரிந்து 30 வருடங்களுக்கு மேல் இந்த துறையிலே போராடி இன்று வெற்றி பெற்று
இயக்குனராக அறிமுகமாகி இருக்கின்ற மைதீன் அவர்களே, இசை புரட்சியாளன், சாதாரணமா சொல்லக்கூடாது, இது அவருக்கான விழா. இத இடையில அங்க போயிட்டு வந்துடலாம். மிகப்பெரிய ஒரு போராட்டம் நீட்டுக்கு எதிராக நடந்தது. அதுல இவர் சொல்லிய கருத்துக்கள் உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும், இந்தியா முழுக்க இந்த ஆளும் வர்க்கத்தினால் இப்ப 20-30 லட்சம் கோடிகளுக்கு மேல கொள்ளையடிச்சு மோசடி பண்ணி பல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் அனிதால இருந்து சாவுக்கு காரணமா இன்னமும் ஒரு ஆதிக்க சக்திகள் தவறா பயன்படுத்திட்டு இருக்கிறதுக்கு சம்மட்டியால் அடிச்ச மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். நீங்க ஆட்டோ டப் பண்ணி இங்கிலீஷ்ல போடுங்க. அதாவது அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். அவர் ஒரு உண்மையிலேயே நான் இசை புரட்சியாளர்னு சாதாரணமா சொல்லல. கண்கள் இரண்டால் பசங்க, இப்படி பல வெற்றி பாடல்கள் கொடுத்திருக்கார். தைப்பொங்கல் அந்த பாடல் ஆடிக்கவும் செஞ்சீங்க இல்லையா? அற்புதமான ஒரு உருவகம் வளர்ந்துக்கிட்டு வரையில 2 வரி தான் அவர் சொன்னது. ஏன்னா நீங்க இப்படி போட்டு கோச்சிங் அது இதுன்னு போட்டு சாவடிச்சு இப்படி புளியறீங்களே, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல அந்த சிலபஸை வச்சு தொலைங்கடா நாதாரிங்களா. அது நான் சொல்றது திட்டி சொல்றேன். எவ்வளவு எளிமையான கருத்து பாருங்க. எதுக்கு அந்த சிலபஸ அந்த கோச்சிங் போட்டு கோடிக்கணக்கா கொள்ளையடிக்கிறாங்களே, நீ என்ன வெங்காயம் என்னமோ வை, அந்த படிப்பை 11ஆவது 12ஆவதுல வச்சு தொலைங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு உண்மையை சொல்லியிருக்கார். அவர் பல அரசியல்வாதிகளுக்கு முன்னோடியா நெத்தி போட்டு அடிச்ச மாதிரி ஒரு இதை பண்ணி இருக்கார். அதற்காக ரெட் சால்யூட் மிஸ்டர் ஜேம்ஸ் வசந்தன். மேலும் ஒளி ஓவியர், இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் மாண்புமிக்க டாக்டர் தில்ராஜு அவர்களே. நான் என்னன்னா மாண்புமிக்க டாக்டர் சொல்றான்னு சில பேர் யாராவது தப்பு கணக்கு போடுவாங்க. நீங்க அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. டைரக்டர் தைரியமா இருங்க. 40-30 வருஷத்துக்கு முன்னாடியே 93 நினைக்கிறேன், என்னோட முதல் படம் வெளியிட்டப்ப டாக்டர்னு பட்டம் கொடுத்தாங்க அம்மாவுக்கு. நான் அப்ப சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்கு தெரியும். அது என்னோட படத்தில் 60 நடிகர்களுக்கு மேல போட்டு நானும் படம் எடுத்தேன். ராஜாதி ராஜகுலத்துங்க, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, காத்தவராய கிருஷ்ண காமராஜன். நான் என்ன பண்ணேன், மாண்புமிக்க டாக்டர் நாகேஷ் அவர்கள், மாண்புமிக்க டாக்டர் மனோரமா அவர்கள், மாண்புமிக்க டாக்டர் குள்ளமணி அவர்கள், இன்னைக்கு போய் பாருங்க இருக்கும், முழுக்க 60 நடிகர்களை போட்டு விளம்பரம் படுத்தேன். தினத்தந்தியில் போட மாட்டேன்ட்டாங்க. அப்ப சில்க் ஸ்மிதா மேல எனக்கு ஒரு பரிசா கொடுத்துருந்தாங்க, ஒரு கார் கண்டசா எடுத்துட்டு கிளம்பிடான்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டேன். நேராக போய் ஏன் எதனால இல்லைங்க, அது ஒரு மாண்புமிக்கங்கிறது மந்திரிகளுக்கு தான் போடுவோம், அப்படி எந்த புத்தகத்தில் இருக்கு? இல்லை நீங்க டாக்டர்னு போட்டிருக்கீங்க. நாங்க சினிமாவில் அவங்க 1000 படம் நடிச்சவங்க மனோரமா, அவங்கள நாங்க நேசிக்கிறோம், நாங்க பட்டம் கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன? இப்போ போட்டு ஆகணும் போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க போட்டாங்க. ஏன்னா தினத்தந்தி ஆதித்தனாரோட அற்புதமான நம்ம தமிழ் உணர்வாளர். அது போன்று நம்ம கௌரவிக்க வேண்டியது நம்ம கடமையா இருக்கு. நம்ம துறையை நம்ம கேவலமாகவும் இதாகவும் பேசுறதுனாலதான் மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இதை ஏன் சொல்றேன், நான் இந்த எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். மோகன்ராஜன் ஆகா எங்கப்பா அடி நிறுத்துறே, என்ன எட்டி பின்றாரப்பா, கட்டா குஸ்தி சம்பவக்காரி, என்ன சம்பவம் பண்ணிட்டாப்பலப்பா, எங்க இருந்து தான் இந்த லிரிக்ஸ் அவருக்கு கிடைக்குதோ அடி பின்றாரு. மோகன்ராஜன் பாடலாசிரியர் அவர்களே, நிலவை பார்த்திபன் அவர்களே, வினோதினி வைத்தியநாதன், சும்மா இருக்கிறாங்களா பாருங்களேன். இந்த வயசுலயே அவங்க அப்பாவை கூட வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட்டு அப்பாவை விட்டு கொடுக்காத பிள்ளையா கவர்மெண்ட்டுக்கு எதிராக அடி சமட்டி அடிக்கிறாங்க. அவர் தைரியத்தை பாராட்டலாம். நடிகர் தோழர் மாண்புமிக்க ஜெயபிரகாஷ் அவர்களே, பிரசன்னா பாலச்சந்திரன், அருவி மதன், கவிதா பாரதி அவர்களே, இயக்குனர் மூர்த்தி அவர்களே, அக்ஷயா அவர்களே, சஞ்சய் அவர்களே, மாண்புமிக்க கோகுல் அவர்களே, நிகில் கணேஷ்குமார் அவர்களே, ஜெயசீலன், கலை இயக்குனர் ஜெயசீலன் அவர்களே, MS பிரபு அவர்களே, கொஞ்சம் மற்றவங்கெல்லாம் போயிட்டனால கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ கதாநாயகனுக்கு வருவோம். இவர் என்ன அநியாயம்பா, அதாவது நம்ம ரசம் குடிச்சிருக்கோம். எனக்கு எலுமிச்சை ரசம் பிடிக்கும், பூண்டு ரசம், அப்புறம் என்ன தக்காளி ரசம்,
புளி ரசம், படப்பிடிப்பில் ஆச்சரியமாலாம் பொள்ளாச்சி அங்கங்கே படப்பிடிப்புன்னு அந்த காலத்தில் எங்களுக்கு மல்லிகைப்பூ ரசம்லாம் செஞ்சு தந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். மல்லிகைப்பூ தேநீர் டீ தந்திருக்காங்க. அந்த மாதிரி பல ரசங்களை நம்ம குடிச்சிருக்கோம். ஆனால் இவங்க பாருங்க, இந்த நடிப்பில் பயங்கரமான ஒரு பல ரசத்தை புழிஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க. கதாநாயகன் கதாநாயகி அடேங்கப்பா, அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால்னு ஈருடல் ஓர் உயிரா அசத்தலான ஒரு காதல் ரசத்தை பிழிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு வாழ்த்துக்கள். நல்ல அற்புதமா இருக்கு. உஷாரா என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம துஷந்த் கதாநாயகன் இது கொரோனா வந்துடக்கூடாதுன்னு கண்ணாடி போட்டார். கண்ணாடி போட்டு அற்புதமா இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குப்பா. நல்ல பேர் கிடைச்சிருச்சு தமிழ்நாடு தமிழ் ரசிகர்களுக்கு. அப்படி ஒரு ஜனனி பெரிய அளவுக்கு வருவீங்க, அற்புதமா இருக்கு. இங்க நான் ஏன் இங்க பாருங்க, அதே நேரத்தில் இந்த பேப்பர்ல எல்லாம் ஒரு விஷயத்த நீங்க இன்னையிலிருந்து அது மாறணும். இந்த சின்ன சின்ன இடத்துல டெக்னீஷியன் பேரை போடுறாங்க, ஹீரோக்கள் பேரை பெருசா போடுறாங்க, போட்டுக்குங்க, தப்பில்லை. ஆனா இந்த இரட்டடிப்பு பண்ணாதீங்க. இப்ப தொழில்நுட்ப கலைஞர்கள் கொஞ்சம் பேர் நடிகர்களை இங்க சொல்லிட்டோம். விளம்பரம் காப்பக்கம் வரும், பேர் பெருசா இருக்கும். ஆனா இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் கீழே கண்ணுக்கே தெரியாம இருக்கும். அது எவ்வளவு மனசு நோகும் பாருங்க. அது என்ன வீணா போகுது? விளம்பர காசு கொடுக்கத்தானே செய்றீங்க. கொஞ்சம் இனிமேலாவது டிசைனர்ஸா இருக்கட்டும், பேப்பர்ல பப்ளிஷ் பண்றவங்களா இருக்கட்டும், அப்பா அவெல்லாம் நல்ல பளிச்சுன்னு போட்டு வாப்பான்னு சொல்லுங்க. ஏன்னா ஹீரோவே எல்லாம் பிரதானம் அல்ல, எல்லாமே அவங்களே அல்ல. இப்ப பாருங்க, இதுல எத்தனை பேர் சின்ன எழுத்து, நான் எப்படியோ படிக்கிறேன் இந்த வெளிச்சத்தில். டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி தில்லி ராஜன், ஓகே. எடிட்டிங் எஸ் பாஸ்கர், ஆர்ட் ஜெயசீலன், மோகன்ராஜன் இங்க வருது, அண்ணாதுரை, புவன், RS புவன் தான் PRO. இது பேப்பர்கள்ல இனிமேலாவது இந்த திரைப்படத்து விளம்பரம் எது கொடுத்தாலும் அந்த தொழில்நுட்ப கலைஞர்களை பெரிய அளவுக்கு போடாட்டியும் படிக்கிற அளவுக்கு போடுங்க. பல பேர் கிளம்பி வருவான், அதுல ப்ரொடியூசர் வருவான். தொழில்நுட்ப கலைஞர்களை இரட்டடிப்பு செய்யாதீங்க. ஆல் பாஸ் அற்புதமான ஒரு டைட்டில். அதாவது எல்லாரும் ஜெயிச்சாச்சு. ஆமா, ஒன் ஸ்டெப் என்டர்டைன்மெண்ட், ஒரு அடி வெற்றி நோக்கி இன்னைக்கு அதிக அடி வச்சு வந்துட்டீங்க. அதை மனதார பாராட்டுறேன். ஆல் பாஸ். நான் அதே பிளாஷ்பேக்கு போனா எல்லாம் ஆங்கிலத்திலேயே பேர் இருக்கு. இப்ப DC இருக்கு, இது இருக்கு. அப்ப அந்த காலத்துல அதிகமா இருந்தனால 93லயே தான் நான் போய் தமிழ்ல தமிழ் படங்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு பெருஞ்சித்தனார் வந்தாங்க. ஊமை கவிஞர் சுரதா வந்திருந்தாரு, என்ன வாழ்த்தினாரு. அவங்க அந்த வள்ளுவர் கோட்டத்தில் போல ஆகுனா போராட்டத்தை உட்காருவேன். அந்த வாரத்திலேயே டாக்டர் கலைஞர் அவர்கள் தூய தமிழில் வைக்கப்படுகிற பெயர்களுக்கு படங்களுக்கு இவ்வளவு மானியம் அப்படின்னு 5 லட்சம் 7 லட்சம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு மறுபடியும் அதை நம்ம இப்ப கொண்டு போக முடியும்னு தெரியாது. அந்த விட்டுட்டு நான் ஏன் இந்த அளவுக்கு நான் இப்ப சமீபமா ஒண்ணு பாதிக்கப்பட்டேன். எனக்கு மனசு வேதனையா இருக்கு. அதை இங்க ஆல் பாஸ்ல ஏன் சொல்லணும்னா, இது கலைத்துறை சம்பந்தமானது, நடிகர் சம்பந்தமானது. கருப்புன்னு ஒரு படத்துல நான் நடிச்சேன். 4 பேர் நல்லவுக்கு 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாதுன்னு பாடல். நான் வில்லனுங்க ஆடுறது. பாலாஜி என்ன சொல்லி புக் பண்ண இல்லையே சார், நாங்க கடைசியில தான் வாரோம், நீங்க ஆடுறீங்கன்னு சொல்லி இதே பிரசாத் இதுல பயங்கரமா ஆட வச்சாங்க. நான் ரிங்கில் நின்று என் பசங்களை கூப்பிட்டு வந்திருந்தேன். அவன் பார்த்து ஏப்பா அந்த பாட்டை எடுத்துட்டாங்கப்பா, அது நம்ம என்னப்பா பண்ண முடியும், அதை தூக்கிட்டாங்க. சரி பரவாயில்ல, யூடியூப்லயாவது வரும், யூடியூப்ல வரும்னாங்க. அந்த நான் சிறப்பா ஆடி இருந்தேன், கஷ்டப்பட்டு ஆடி இருந்த அந்த சாட்டெல்லாம் காணோம். இது ஏன் இப்படி இருட்டடிப்பு பண்றீங்கன்னு தெரியல. நீங்க இங்கேயோ டாப்ல இருக்கீங்க. மார்க்கண்டேயன் குமாரர்கள் ஒண்ணு கைதி போச்சு, ஓகே சரி, நீங்க சம்பாதிங்க, கோடிக்கணக்கா சொத்து வாங்கி போடுங்க, அகரம் நல்ல பேர் எடுங்க. ஒரு நடிகனோட நடிப்பை ஒரு போர்ஷனை ஒரு பங்களிப்பை அடுத்தவன் ஜோத்திலேயே மண்ண போடுறீங்க. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டினேன். உங்களுக்கு ஆண்மை இருந்தா, உண்மையிலே தைரியம் இருந்தா அதை போடுங்க. RSS பிரபு அவரு கேட்கிறேன், நான் என்ன ப்ரொடக்ஷன் நம்பர் 73 குரூப் டான்ஸ் இருக்கலையே, 86லயே நான் கவுன்சில் தனஞ்சயன்
இவங்கெல்லாம் அரக்காடு போட்டுட்டு இருக்கையிலேயே நான் ப்ரொடியூசர் ஆனவன். 86லயே நான் ராஜ்கரண்டி 73 நம்பர். இப்போ எனக்கு வயசா இருக்கலாம். நான் நாளைக்கு நிச்சயமா உத்தேகமா இருக்கேன். நான் படம் எடுத்து படத்துல தான் போட்டுட்டு இருக்கேன். நான் 100 படம் எடுப்பேன். வருஷத்துக்கு 4 படம் எடுக்கத்தான் போறேன். நீங்க நல்ல கதைகளோட வாங்க. ஒரு கட்டா குஸ்தி மாதிரி, ஒரு பரிமளா இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகளோட வாங்க. நான் ஆயத்தமா இருக்கேன். ஆனா எஸ்ஆர் பிரபு அன்னைக்கு சொன்னது நாங்க அப்படியே வித்துட்டோம், ஆடியோ கம்பெனிக்கு வித்துட்டோம். இனி நான் என்ன பண்ண முடியும்? இது என்ன ஒரு பொறுப்பு இல்லை. நான் 350 படங்களை நடிச்சுட்டேங்க. எத்தனை நடிகர்கள் அரங்கத்தில் இருக்காங்க. அதாவது இது இருட்டடிப்பு பண்ணி எல்லாம் பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஹீரோ. எல்லாம் பில்டப். ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு ஃபைட் மாஸ்டர், ஒரு டெக்னீஷியன், ஒரு பாடலாசிரியர், ஒரு இயக்குனர், இப்படி நூற்றுக்கணக்கான பேர் உழைப்புல தான் இன்னைக்கு பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அஜய் பாலாஜி அன்னைக்கு என்ன 1500 ஷாட் பில்டப் கொடுக்குறீங்க ஹீரோவுக்கு. என்ன கம்மியா நிக்க வச்சிருக்கான். ஒரு இயக்குனர் 2-3 பேர்கிட்ட நான் சொல்லல, சார் இனிமேல் நீங்க சைன் பண்ணல முக்கியமான சீன் எது நடிக்கிறீங்களோ அதை எடுக்கிறீங்கன்னா என்ன கேட்காம நீங்க எடுக்க கூடாதுன்னு அக்ரிமெண்ட்ல போடுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? நான் நடிச்சு எத்தனையோ கேப்டன் 25,000 அடி தூக்கி போட்டிருக்காங்க. ஆனா அவரோட கால் தூசுக்கு ஈடாக மாட்டாங்க. அதனாலதான் படங்கள் நிக்குது. மலையாள படங்கள் ஏன் நிக்குது? இப்ப இவங்க எல்லாம் நிக்கிறாங்க. மலையாள படத்தை பாராட்டுறோம், தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். எல்லா கேரக்டரும் நீ என் கேரக்டர் ஒண்ணும் கொடுக்க வேணாம், ஒரு வெங்காயம். நான் ஒன்று பிச்சை எடுக்கிறவன் கிடையாது. ஈட்டடிப்பு ஏன் பண்ற? அந்த என்ன மறைச்சிட்டு நீ பெரிய ஆளனா நான் தான் உண்மையான கருப்பு, நான் தான் கருப்பு. கருப்பே வருவான். மக்கள் சொல்லுவாங்க தைரியம் இருந்தா அந்த சாட்டை போடுங்க சார். நான் கஷ்டப்பட்ட ரிங்கில் ஆடினேன் சார், காணா சார், யூடியூப்ல போடுறேன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் யூடியூப்லயும் போடல. அந்த பர்டிகுலர் நான் நடிச்சதை நான் ஆடினதை அது 2 நிமிஷம் சாட்டா இருக்கலாம், 4 நிமிஷமா இருக்கலாம். சூர்யா சார் இது விக்ரமத்தில் 5 நிமிஷம் தானே வந்தாரு. அந்த பிரசன்ஸ் தானே ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்காங்கல்ல சார். பசங்க பாவம், அவனுக்கு பதில் சொல்ல முடியல. கூட்டு போயிருந்தேன் ஷூட்டிங்கு. அப்பா என்னப்பா நீ அப்படி ரிங்கில் அந்த இடத்துல ஆடின, பாட்டெல்லாம் ஷாட் உடைச்ச, எல்லாம் செய்ய சொன்னாங்க, ஏன் போடல? நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? இது என்ன இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம்? முதல்ல ஹீரோவா இருங்க, நல்லா சம்பாதிங்க, என்னமோ பண்ணுங்க. ஆனா சினிமாங்கிற ஒரு கூட்டு குடும்பம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல் பாஸ் வெற்றி அடைவோம். இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். சினிமாங்கிறது ஒரு தனிப்பட்ட கதாநாயகனுக்கு அல்ல, ஒரு ஜனநாயகன் வந்தான்னா 100 பேர் கூட்டு போனாங்க. மலேசியா செலவு பண்ணி கூட்டு போனா அவன் ஜனநாயகன். இங்க நடக்கிற மதுரைக்கு கூட்டு போல. யாரோ என் இடத்துல நான் ரெட்டி பெற இல்லை. யாரோ ஒரு பொண்ணு அவர் கூட இருந்தது, ஆடுது, படத்தில் நடிக்கிறது. இவர் கோட்டு போட்டுக்கிட்டு ஆடுறாரு. அடே நீ நல்லா ஆடு, நல்லா ஆடு. ஆனா என்னை எதுக்கு போட்ட? ஏன் அப்படி இருட்டடிப்பு பண்ண? ஏன் பயம்? 2 நிமிஷம் சாட்டா இருக்கட்டும், 4 நிமிஷமா இருக்கட்டும், நீ போடு, காட்டு, மக்கள் பார்த்துக்குவாங்க. உனக்கு தானே பேர் வருது, உன் கம்பெனிக்கு தானே பேர் வரும். அந்த மாதிரி பகிர்ந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க தனஞ்சயன். நீங்க என்ன என்சைக்ளோபீடியா இதுதான். இதை முதல்ல நோட் பண்ணுங்க. சும்மா ஜால்ரா போட்டுட்டு போறதுக்கு ஆள் பாஸ் நல்லா இருக்காரு, நல்லா ஓடும், நல்லா இருந்தா தான் படத்தை பார்ப்பான். ஒவ்வொருத்த கண்ட்ரிபியூஷனை காட்டு. இந்த பெச்சாந்தன் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருப்பாரு, எப்படி பேர் வாங்கியிருப்பாரு. அவர் உழைப்பை சொல்ல நான் மறைச்சவர் சும்மா இருப்பாரா? I don't care. Time no whatever. Shame on them. மக்கள் இருக்காங்க, இதை சொல்லியிருக்கேன் பாருங்க. உடனே இது வச்சிருக்காங்க, அந்த ஐடி விங் வச்சுக்கிறாங்க. இவனுக்கு வேலை கொடுக்குறானுங்களோ இல்லையோ, கீழே போய் எழுவானுங்க. நீ உன் பையன் கொஞ்சம் பைத்தியக்கார நாதாரிங்களா, என்னமோ காலேஜ் பையன் கொடுத்துருக்கான், சாப்பிட்டுருக்கான், இன்னமும் சொல்லிட்டு இருக்காயா. நான் என்ன நல்ல வேலை செஞ்சாலும் கீழே போய் உன் பையன் கஞ்சா அடிப்பான் தெரியாதா? இப்படி ஒரு அடிப்படுத்த சனிங்க நாட்டில் சுத்திட்டு இருக்குது. அவனுக்கு அதேதான் வேலை. பெட்டர்ஸ் கழுவ மாட்டானுங்க, அதை சொரிஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க, குரங்குக்கு போட்டு மாதிரி. ஆல் பாஸ் அற்புதமான பெயர். இனிமேல் இங்கே விளம்பரம் என்று கொடுத்தால் ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் மரியாதை செய்யப்படணும். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் தினத்தந்திக்கு தினகரன், ஒவ்வொரு விளம்பர மீடியா எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். இது என்னுடைய உத்தரவு, என்னுடைய கட்டளை, என் சாசனம். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கு பேர இருட்டடிப்பு பண்ணாத, அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து ஹீரோவாவாது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும்
மேடையில் வீற்றிருக்கக்கூடிய கலைத்துறை ஜாம்பவான்களான மதிப்பிற்குரிய திரு ஆர்வியன் அவர்கள் இப்போதான் கிளம்புனாங்க. ஸோ அவங்களுக்கும் சரி, திரு மதிப்பிற்குரிய தனஞ்சயன் சார் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய ஜெயபிரகாஷ் சார் அவர்களுக்கும், அவருடைய புதல்வன் கதாநாயகன் கதையின் நாயகன் திரு துஷ்யந்த் அவர்களுக்கும், கதாநாயகி ஜனனி அவர்களுக்கும் மற்றும் அக்கா வினோதினி அவர்களுக்கும், இங்கே வீற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரர் பிரபல நடிகர் மதன் அண்ணன், என் பசங்க ஃபுல்லாக அவரோட ஃபேன். ஸோ மதன் அண்ணன் அவர்களுக்கும், மன்சூலி அண்ணன் அவர்களுக்கும், இசை நாயகன் இசை புயல், அவரை வாழ்த்த வயதில்லை, அவரை வணங்கி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜேம்ஸ் வசந்த் அண்ணன் அவர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய திரைத்துறை வல்லுநர்கள், இயக்குனர், படத்துடைய இயக்குனர் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் மோகனா அக்கா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இசை அதை சொல்ல வேணாம், ஆல்ரெடி முத்திரை பதித்தவர் தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளர், அவரை பற்றி பெருமிதம் கொள்வோம். ஸோ அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு முன்னாடி அண்ணன் மன்சூரன் அவர்கள் பேசினாங்க, ஆர்வி அண்ணன் பேசினாங்க, ஸோ தனஞ்சயன் சார் பேசினாங்க. ஸோ இந்த கருத்துக்களுக்கெல்லாம் நம்ம விளக்கங்கள் கொடுத்து சில விஷயங்களை பேசினா அதை நம்ம நெடுந்தொடராக போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன். இந்த இசை வெளியீட்டு விழாவில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய ஒரு செயற்குழு உறுப்பினராக இந்த இசை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு அழைப்பு கொடுத்த PR வையனுடைய துணைத் தலைவர், இந்த படத்தினுடைய மக்கள் தொடர்பாளர் அண்ணன் புவன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்கள் அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார், அதோடு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய சினிமா இருக்கக்கூடிய சூழல் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒவ்வொரு மேடையிலையும் நான் சினிமா ஏதாவது சொல்லிட்டே இருக்கேன், குறை சொல்லிட்டு இருக்கேன், படத்தினுடைய விநியோக முறைகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரையரங்குகள் கிடைக்கல திரைப்படங்களுக்கு, அதை பத்தி நான் விமர்சனங்கள் கொடுத்துட்டு இருக்கேன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய நிர்வாகியாக இருந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய சில நிகழ்வுகளையும் உங்க முன்னாடி நான் சுட்டி காட்டிட்டு இருக்கேன் ஒவ்வொரு மேடையிலையும். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய இந்த இசை வெளியீட்டு விழாவில் கலந்து பெரும் முயற்சி எடுத்த அன்பு தலைவர் அண்ணன் திரு தமிழ்குமரன் அவர்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை, துணைத் தலைவர் அவர்கள் திரு கமலக்கண்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர் விரைவில் கலந்து கொள்வார். தனஞ்சயன் சார், நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் பகிர்ந்து நினைச்சேன், நீங்க அழகா ஈஸியா முடிச்சிட்டீங்க. ஆர்வி அண்ணன் அவர்கள் வெளியில எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு, தம்பி எதுவும் கான்ட்ரவர்சி எதுவும் பேசிடாத, எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி. ஸோ அது நம்ம நோக்கம் இல்லை. சினிமா இன்னைக்கு ஒரு 5 கோடி 6 கோடிக்குள்ள இருக்கக்கூடிய படங்கள் சிறு முதலீடு திரைப்படங்கள் நம்ம சுட்டி காட்டிட்டு இருக்கோம். தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் நலன் மேல் அக்கறை காட்டி நம்மளுடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பெப்சி நிர்வாகத்தினோடும் நம்மளுடைய தமிழ் திரைப்பட சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் தனஞ்சயன் சார் எல்லாத்திலும் இருக்கிறாங்க. ஸோ தயாரிப்பாளர்கள் நலனில் அக்கறை காட்டி தான், அதை தொடர்ந்து தான் இன்னைக்கு இந்த சிறு முதலீடு திரைப்படங்கள் 6 கோடி 5 கோடிக்கு கீழே எடுக்கப்பட்டு இருக்க படங்கள் எந்த அளவுக்கு வருவாய் ஈட்டப்பட்டு இருக்கு அப்படிங்கறது நான் நிறையவே தனஞ்சயன் சார் பேசுவாருன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதுவரையிலும் அவர் அந்த விஷயங்களை முன்னெடுக்கல. அவருக்கு முன்னாடி நான் பேசியிருந்தா கண்டிப்பா கேட்டிருப்பேன், எனக்கு அவர் பதில் கொடுத்துருப்பாரு. ஆர்வி அண்ணங்கிட்ட எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. ஸோ தயாரிப்பாளருக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், இசை வெளியீட்டுல அப்படிங்கிறது இத்தனை மீடியாக்கள் வருவாங்க, உங்களை வாழ்த்துவதற்கு நண்பர்கள் வருவாங்க, உறவினர்கள் வருவாங்க, சிறப்பு விருந்தினர்கள் வருவாங்க. படத்துடைய விநியோக முறைகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இயக்குனர் விளக்கியிருப்பாரு. ஸோ அதனால தயாரிப்பாளர் சேஃப் ஜோன் இருக்கும். தயாரிப்பாளர் இல்லையில் தமிழ் சினிமா திரையுலகம் இல்லை. ஸோ இன்னைக்கு தியேட்டர் எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது இந்த 5 கோடி முதலீடு திரைப்படங்களுக்கு இருக்கக்கூடிய திரையரங்கு கிடைக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னங்கிறது இங்க இருக்கக்கூடிய எல்லா மீடியாவுக்குமே தெரியும். தியேட்டர் கிடைக்கல, எந்த தியேட்டருமே கிடைக்கல. நீங்க இப்ப 5 கோடிக்கு கீழே இருக்கக்கூடிய திரைப்படங்கள் எத்தனை தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க. தனஞ்சயன் சார் ஏற்கனவே ஒரு மேடையில சொன்னாங்க, இதே ஸ்டேஜ்ல சொன்னாங்க இத்தனை படம் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு வாரத்துக்கும் 6 படத்துல இருந்து 10 படத்துக்கிட்ட ரிலீஸ் ஆகுது. நம்ம பாக்குற படங்கள்லாம் பாருங்களேன், டிசி, ஜனநாயகன், ஸ்பைடர்மேன், வேற என்ன படம் நமக்கு இப்ப நிகழ்வுக்கு வரும்? இங்க இருக்க எத்தனை பேர் தியேட்டர் போய் படம் பார்த்திருப்போம்? ஸோ இல்ல, அங்க தியேட்டர் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முதலீடு பண்ணணும். அதுக்கு அடுத்து இன்னொரு முதலீடு இருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர் நிறைய இருக்கு. இதெல்லாம் தயாரிப்பாளர் முதல் படம் நம்ம சங்கத்துல உறுப்பினராக இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க அடுத்த படம் எடுக்கக்கூடிய வரக்கூடியவர்கள் முதல்ல ஒரு இயக்குனர், இன்னொரு சின்ன விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். நேற்று என்கிட்ட கதை சொல்றதுக்காக ஒரு இயக்குனர் வந்திருந்தாரு. ஒரு டைரக்டர் அந்த கோ டைரக்டர், அந்த உதவி இயக்குனரை அவ்வளவு அலைய விட்டுருக்கிறார். ஒரு பணிவான வேண்டுகோளா வைக்கிறேன், இது ஒரு பகிரங்கமான கோரிக்கையா வைக்கிறேன். ஒரு ப்ரொடியூசர் இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுக்குற சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒரு இயக்குனர் உதவி இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற சூழ்நிலை இருந்தாலும் சரி, நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, அலைய வைக்காதீங்க தயவு செஞ்சு. என்னெல்லாம் ஒரு டைரக்டர் 2000 இருந்து 2005 வரைக்கும் 5 வருஷம் அலைய வச்சிருக்கிறாரு. நான் இது அதுக்காக சொல்ல வரல. வாய்ப்பு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க.
இல்லைன்னா எனக்கு காலதாமதம் ஆகும்னு சொல்லுங்க. அவங்களுடைய அந்த யங்ஸ்டர்ஸ் உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்கல்ல, அவங்களுடைய நேரங்களையும் மாதங்களையும் வருடங்களையும் விரயமாக்காதீங்க, அவங்களை அலக்களிக்காதீங்க. அந்த பாவங்களை உங்களை சும்மா விடாது. நீங்க ஜெயிக்க முடியாது, முதல்ல நீங்க ஜெயிக்க முடியாது. என்ன அலைய விட்டு அந்த இயக்குனர் நீங்க அப்படியே இருக்கிறாரு, நான் 4 படம் பண்ணிட்டேன் நான். ஸோ அந்த பாவங்களை வந்து கொட்டிக்காதீங்க. கதை சொல்ல வர்றாங்கன்னா ப்ரொடியூசர் எந்த இனத்துக்கு தான் சொல்றேன், தயாரிப்பாளர் இனத்துக்கு தான் சொல்றேன். படம் கதை சொல்றதுக்கு ஒரு டைரக்டர் வர்றாங்கன்னா உங்களால இப்ப படம் பண்ண முடியலையா, அதை நீங்க தெளிவா எடுத்து வச்சிருங்க. அவங்களை அலக்கழிச்சு அவங்களுடைய வாழ்வியலை வந்து நீங்க வந்து பாழாக்காதீங்க. அது ஒரு பணிவான வேண்டுகோளா வச்சிடறேன். ஸோ தொடர்ந்து வந்து தயாரிப்பாளர்கள் வந்து நசுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சினிமா செழிப்பெல்லாம் இல்லை, சினிமா செழிப்பா இருக்குன்னு யாரும் இங்க சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 5 கோடி முதலீடுக்கு உள்ள இருக்கக்கூடிய படங்கள் வந்து சமீபத்துல ஒரு 6 மாசத்துல வெற்றி படங்கள் வந்து எனக்கு அடுக்கி காட்டுங்க. எந்த தயாரிப்பாளர் வந்து முதலீடு வந்து வெற்றிகரமா எடுத்திருக்கிறாங்க சொல்லுங்க. ஏன்னா இங்க வந்து ஒரு வரையறுக்கப்படவில்லை. திரைப்படங்கள் வந்து எடுப்பதிலும் வெளியிடுவதிலும் அதை திரையிடுவதிலும் வருமானத்தை ஈட்டுவதிலும் வந்து எதுவுமே இல்லைங்க. ஒரு புக் மை ஷோக்காரன் சம்பாதிக்கிறாங்க, ஒரு டிக்கெட் நியூஸ் சம்பாதிக்கிறாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சம்பாதிக்கிறாங்க. ஆனா ப்ரொடியூசர்ஸ்க்கு எதுவும் இல்லை. டிஸ்ட்ரிபியூட்டர் சம்பாதிக்கிறான், எக்ஸிபியூட்டர் சம்பாதிக்கிறான், ஒரு தியேட்டர்ல பெருக்கிற அந்த லேபர்ஸ் சம்பாதிக்கிறாங்க. எல்லாருக்குமே பெனிஃபிட் இருக்கு. ஆனா அந்த கடைசி அந்த ப்ரொடியூசருங்கிறது ஒரு பாவப்பட்ட ஒரு ஜென்மம் தான் இந்த தயாரிப்பாளர் இனம். சோ தயாரிப்பாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். தயாரிப்பாளர்கள் நன்றாக இருந்தால் மட்டும்தான் தமிழ் சினிமா எழுச்சி வரும், வளர்ச்சி வரும். நன்றி. ஆல் பாஸ் மாபெரும் வெற்றியடைய வேண்டும். இந்த தயாரிப்பாளர் நல்ல வருவாயை ஈட்ட வேண்டும். இந்த படத்துல நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே லெஜண்ட், எல்லாருமே அவ்வளவு அருமையா பண்ணக்கூடியவங்க. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. சோ இந்த படம் வந்து அடுத்து ஒரு மேடை இது போன்ற ஒரு இசை வெளியீட்டில் நடப்பதற்கு இவர்களை நான் பாராட்டுவதற்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறும். நன்றி. நன்றி, வணக்கம். அமர்ந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் ஆசைப்படுறது என்னன்னா, இந்த ப்ரொடியூசர் மோகனாவுடைய 1 ஸ்டெப், அது வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முதல்ல வந்து இந்த திரையுலகத்துல ஒரு தயாரிப்பாளர் அவங்க உள்ள காலடி வச்சு வந்ததுக்கு நான் முதல்ல அவங்கள வரவேற்கிறேன். நீங்க வரணும் மேடம், வருக என்று வரவேற்கிறேன். ஏன்னா முன்னாடி பேசினவர் சொன்ன ப்ரொடியூசர் வந்து எந்த அளவுக்கு நசுக்கப்படுறாங்கன்னு சொன்னாரு. அந்த மாதிரி இல்லாம ஒரு ப்ரொடியூசர் வர்றதை நான் முதல்ல வரவேற்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க வந்ததுனால ஒரு இயக்குனர் வந்திருக்காரு, ஒரு படக்குழுவே வந்திருக்கு, ஒரு நல்ல படமும் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க தான் அவங்க தான் பிள்ளையார் சொல்லி அவங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இன்னொன்று இயக்குனர் மைதீன் வந்து எனக்கு ரொம்ப வருஷ பழக்கம்லாம் கிடையாது, ரொம்ப சமீப காலமாக தான் பழக்கம். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து நட்பிலக்கணம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ரொம்ப ஒரு நட்பு தான் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நகட்டிக்கு போறதுக்கு நட்பு ஒன்று இருந்தாலே போதும் அப்படின்னு ஸ்திரமா நம்பக்கூடிய ஒரு உதாரணம் 2 இருக்கு இந்த படத்துல. இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து அவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, கிட்டத்தட்ட ஒரு பக்கத்து வீட்டுல 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்ல தெரிஞ்சவங்க. இத்தனை வருஷம் கழிச்சு அவர் இத்தனை வருஷம் 25 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க ஒரு நண்பரை அவங்க முன் வந்திருக்காங்க மோகனா. எந்த அளவுக்கு பாருங்க, நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டான்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுப்போம், நல்லா இல்லைன்னு. அவங்க பண்ணிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பாருங்க ஒரு நண்பனுக்காக. அது ஒண்ணு. இன்னொன்று, இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் தில்ராஜ், அவர் என்னோட அசிஸ்டன்ட் தான். அவர் வந்து இந்த டைரக்டர் மைதீனுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் நண்பர். படம் பண்ணா ஒன்னதான் வச்சு படம் பண்ணுவேன் 20 வருஷமா சொல்லிட்டே இருந்தவர். இன்னைக்கு அதை நிரூபணம் பண்ணிருக்காரு. கடை வாய்ப்பு கிடைச்சோடனே சரி நல்ல வாய்ப்பா இருக்கு, நம்ம ஏதோ ஒரு கேமரா வச்சு போலாம் இல்லாம நண்பனுக்கு கொடுத்த வாக்குக்காக அவரை வச்சு பண்ணிருக்காரு. இது மாதிரி என்னுடைய கொஞ்சம் நிறைய உரையாடல் எனக்கு அவருக்கு நடந்திருக்கு. எல்லாமே ஒரு நட்பு தோரணையிலேயே இருக்கும் அவர் பேசுறதெல்லாம். அதை நான் ரொம்ப பாராட்டுறேன். அதுக்கு நான் தலை வணங்குறேன். மைதீன் நீங்க நல்லா வரணும். இது வந்து இந்த 1 ஸ்டெப் வந்து மோகன்லால் மேடம்க்குனா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கலாம். ஆனா அடுத்தடுத்து அவங்க பல ஸ்டெப் எடுக்கணும். அதுக்கு திரையுலகத்தை சேர்ந்த அத்தனை டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு தயாரிப்பாளரா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆல் பாஸ் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். வீட்டிற்கும் சான்றோர்கள் அனைவருக்கும், இங்கு வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களும் நன்றிகளும். பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். ஊடக நண்பர்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும், சமீபத்துல வந்து நடந்த டபுள் ஆக்குபன்சி, அப்புறம் 100 சாமி GDN பட விழாவில் என்னால கலந்துக்க முடியல. அதுக்கு காரணமும் நீங்க தான். ஏன்னா நான் நடித்த படங்கள் போன வருடத்துலலாம் நீங்க கொடுத்த ஆதரவுல
இந்த வருஷம் எனக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறையா ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட்ஸ், நிறையா படங்களில் நான் வந்து நடிச்சுட்டே இருக்கிறதுனால இந்த படங்களில் வந்து என்னால் கலந்துக்க முடியல. அதனால தொடர்ந்து எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு, சின்ன படங்கள் பெரிய படங்கள் இல்லாமல் அனைத்து படங்களுக்கும் தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால தான் நாங்கள்லாம் வந்து இன்னைக்கு இருக்கோம். அதனால முதற்கண் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையை நான் வந்து பயன்படுத்திக்கிறேன். ரெண்டாவது, இன்னைக்கு வந்து எடுத்த உடனே வந்து ஒரு பிரபஞ்சம் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொன்ன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு வந்து மன்சூர் அலிகான் சார் இந்த ஆல் பாஸ் திரைப்படத்துக்கு கரெக்டாக அந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா எல்லா திரைப்படத்துலையும் வந்து ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஆடியோ லான்ச்சில் நடக்கும். இன்னைக்கு வந்து அவர் பேசுனது உங்களுக்கு வேணா வந்து இல்லை பொதுமக்களுக்கு ஒரு கண்டென்ட்டாக இருக்கலாம், எல்லாருமே வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தீங்க. ஆனால் சாருடைய ஆதங்கத்தை வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துல நான் வந்து அவருக்கு வந்து ரிப்ளை கொடுக்கறதுக்கு நான் ஒரு இடத்துல இல்லை, அதாவது வந்து அவருக்கு வந்து ஒரு ஆன்சர் பண்ற இடத்துல நான் இல்லை. ஆனா நான் இப்படி யோசிக்கிறேன் இந்த விஷயத்த. நானும் இந்த ஆதங்கத்தை நிறைய இடத்துல நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா பல நேரத்துல வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய கேரக்டர் வந்து ஒரு ஆர்க்கே இல்லாம முடிஞ்சிடும், இல்லைன்னா வந்து இருட்டடிக்கப்பட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரிலாம். ஒரு உதாரணத்துக்கு கோமாளி அப்படிங்கிற திரைப்படத்துல நான் இது சில மேடைகள்ல நான் சொல்லலை, ஆனா ஒரு சில பேட்டிகள்ல சொல்லியிருக்கேன். கோமாளி அப்படிங்கிற திரைப்படம் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் ஏதோ ஒரு ப்ரெஸ் ஷோவோ ஏதோ ஒன்று, அதுல வந்து நான் இன்வைட் பண்ணி 1 மணி நேரம் வீட்டில் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வீட்டுக்கு வர சொல்லி மேக்கப்லாம் போட்டு ஹேர்லாம் பண்ணி சாரீலாம் ட்ரேப்லாம் பண்ணிட்டு நான் போறேன். அங்கே போனால் வேல்ஸோடைய அந்த ஸ்கூல் ஆர் காலேஜ் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் ஒரு கடைசி ரோக்கு முன்னாடி ஒரு 2 ரோ முன்னாடி எனக்கு வந்து ஒரு இடம் கொடுத்து என்னை உட்காத்தி வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு தவறு தான், அவங்க வேணும்னு அதை பண்ணலை, ஆனால் அது வந்து நடந்துருச்சு அந்த மாதிரி. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. நம்ம வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நம்ம பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்து உட்காத்தி வச்சுட்டாங்களே. ஏன்னா மேடைக்கு நான் கூப்பிடவும் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், சரின்னு சொல்லிட்டு என்னோட டிரைவருக்கு ஃபோன் பண்ணி வண்டி எடுத்துருப்பா நான் வந்துடுற வெளியில அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு அதை விட அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஈகா தேட்டர்ல நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கேன் அந்த படத்தை. என் பக்கத்துல வந்து 2-3 லேடிஸ் உட்காந்துருந்தாங்க. என்னோட சீன்லாம் வரும்போது அப்படியே என் கையை பிடிச்சிட்டு அந்த அம்மா வந்து கரன்னு அழறாங்க அப்படியே. அப்போ வந்து நான் யோசிச்சேன், பிரபஞ்சம் வந்து நமக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்மளை இருட்டடிப்பு செஞ்சாலும் காலம் கடந்து இன்னைக்கும் வந்து எத்தனையோ பேர் கோமாளி அப்படிங்கிற திரைப்படத்தை சொன்னா என்ன சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில நான் வந்து ஒரு ரேஷன் கார்டுக்காக ஒரு ரேஷன் கடைக்கு போயிருந்தேன், ஒரு சின்ன சேஞ்சுக்காக. அந்த இடத்துல கூட அந்த கோமாளி படத்தை வந்து சொல்றாங்க. அப்ப என்ன நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஆர்டிஸ்டுக்கு எங்க நம்ம இருட்டடிப்பு இந்த இதுக்குள்ள நடந்தாலும் ஒரு இடத்துல நமக்கு வந்து இருட்டடிப்பு நடந்தாலும் நம்மளுடைய ஒவ்வொரு கதாபாத்திரமும் காலம் கடந்து நிற்கும். அதனால வந்து அந்த ஆர்கானிக்கா மக்கள் மத்தியில நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வாக்கு அப்படிங்கிறது யாருமே இருட்டடிப்பு செய்யவே முடியாது. பிரபஞ்சம் அதை வந்து பார்த்து கொள்ளும். இதை வந்து நம்ம பாசிட்டிவா சார் நீங்க வந்து வருத்தப்படாதீங்க, உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனா இதுதான் வந்து உண்மை. காலம் கடந்தும் நீங்க வந்து செஞ்ச ஒவ்வொரு கேரக்டரும் உங்களுக்காக நின்று பேசும். மக்கள் மத்தியில இன்னும் தமிழ் ஜனம் சினிமா எவ்வளவு வருஷம் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஸ்கிரீன்ல நம்ம வந்து தெரியும். அதனால அது வந்து நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்னு வந்து ஜிடிஎல்ல நான் நடிச்சிருக்கேன், ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். 100 சாமி பாருங்க, நான் அதுல சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். நம்ம சொல்ற இடத்துல எல்லாம் வந்து நான் யோசிப்பேன், எனக்கு பல படங்கள்ல வந்து நம்ம அங்கங்க தெரிஞ்சுட்டு போயிடுறோம். ஆனா இந்த படத்துல நான் முதல்ல வந்து 2 பேருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒண்ணு இயக்குனர் மைதீன் அவர்களுக்கும் இந்த ஒன் ஸ்டெப் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பாளர் மோகனா அவர்களுக்கும். ஏன்னா இவங்க 2 பேரு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கதை கேட்கறதுக்காக நான் அவங்க ஆஃபீஸ் போகும்போது என்கிட்ட சொன்னது, படம் வந்து எத்தனை நாள் ஷூட் அப்படிங்கும்போது ஒரு 45 to 50 days எடுக்க போறோம், உங்களுக்கு வந்து ஒரு 35 நாள் இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா 35 நாள்னா வந்து நம்ம என்ன அவ்வளோ பெரிய கதாபாத்திரமா பண்றோம், இவ்வளவு நாள், அதுவும் 9 to 9 கால் ஷீட் அப்படின்னாங்க. நான் அப்ப யோசிச்சேன், என்னடா படம் ஃபுல்லா நம்ம தான் வரோம்னா அது உண்மையாவே அது அப்படிதான் இருந்தது. ஒரு சிறிய படத்தில், அதாவது சிறிய படம் சொல்ல முடியாது, ஒரு இந்த பட்ஜெட்ல செய்யக்கூடிய ஒரு படத்துல த்ரூட்டா ஒரு வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமா, அந்த கதையோட்டத்தோட வரக்கூடிய கதாபாத்திரமா பண்றது வந்து அவ்வளவு வந்து மனநிறைவா இருக்கு. அந்த மனநிறைவை எனக்கு கொடுத்ததுக்காக முதல்ல இந்த 2 பேருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சு ஆகும். இயக்குனர் அவர்களை பத்தி சொல்லணும்னா, அவர் வந்து நாங்க ஒரு விஷயம் அவர்கிட்ட இப்ப வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரோட பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொன்னாங்களா, இந்த மாதிரி இது வாங்கணும்,
பொன்னாடை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சார் சொல்லியிருக்காரு, பொன்னாடை வேணாம், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா வந்து டவல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இதுவும் அவருடைய ஒரு பேசிக்கான வந்து பொதுநலன் கருதுற ஒரு மனப்பான்மை. MS பிரபு சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு நானும் அவரும், நான் அவரை சார்னும் அவரை என்ன மேடம்னு கூப்பிட ஆரம்பிச்சு இன்னைக்கு நானும் அவரும் தோழர் அப்படின்னு பேசிக்கக்கூடிய இடத்துக்கு நாங்க வந்து நிக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து அவரு ஒரு சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி இதை பற்றி நிறைய ஒரு ஆழ்ந்த சிந்தனை கொண்ட ஒரு மனிதர். இன்னைக்கு ஒரு காஸ்டியூமர்ல இருந்து அங்க பாருங்க காஸ்டியூமர் நிற்கிறாரு, அவரை கூட வந்து அழைச்சிருக்காரு. இது ரொம்ப வந்து அபூர்வமான ஒரு விஷயம். ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட இங்க இல்லாம வந்து இல்ல, எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் இன்னைக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒவ்வொரு நாள் படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் வந்து உட்கார்ந்து இந்த டீ அப்படிங்கறத நம்ம எப்பயுமே யோசிப்போம், அந்த தேநீர் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களையும் வந்து ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. இப்பதான் சார் சொன்னார் ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒன்று அப்படிங்கறத நிரூபிக்கிற வகையில ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து ஒரு சேர் போட்டு டைரக்டர் வந்து சென்டர்ல உட்கார்ந்து இருப்பாரு, அவரை சுத்தி வந்து எல்லாரும் உட்காந்து நாங்க வந்து நிறைய கதை பேசிட்டு தான் வீட்டுக்கு போவோம். ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு போறதுக்கே அந்த மனசு வராது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இனிமையா பழகக்கூடிய ஒரு சமத்துவத்தை, ஒரு சகோதரத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனிதரா இருந்தாரு. அது வந்து ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் மேடம் மோகனா மேம் வந்து நம்ம சிஎம் சார் மாதிரி ரொம்ப கம்மியா தான் பேசுவாங்க, ஆனா கரெக்டா பேசுவாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து வரவேற்புரை, எல்லாருக்கும் வணக்கம், நன்றி வணக்கம், அதோட முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரே ஒரு விஷயம், ரெண்டு விஷயம் அவங்கள பத்தி சொல்லி பாராட்டணும் இந்த இடத்துல. ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்கு பேமெண்ட்டை அன்னன்னைக்கு கொடுத்த ஒரு தயாரிப்பாளர். இது வந்து சினிமால ரொம்பவே அபூர்வமான ஒரு விஷயம். ரெண்டாவது, அவங்க ஒரு பக்கம் வந்து தயாரிப்பாளர், இன்னொரு பக்கம் ஆர்டிஸ்ட். காலையில வருவாங்க, அவங்க வந்து எல்லாரோடையும் தனியா ரூம்ல போய் கேரவன்ல போய் சாப்பிட்றதெல்லாம் இல்ல, எல்லா டெக்னீஷியன்ஸோட வந்து ஃபுட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சு அவங்க வந்து மேக்கப் போட்ட உடனே தயாரிப்பாளர் அப்படிங்கிற அந்த ஹேட்டை வந்து கழட்டி வச்சுட்டு ஒரு ஆர்டிஸ்டா மாறிடுவாங்க. எங்க கூட அப்படியே நடிச்சு கடைசியில வந்து ஈவினிங் அதை முடிக்கும் போது அவங்க திருப்பி தயாரிப்பாளராக மாறுவாங்க. அந்த ரெண்டு அவதாரத்தையும் ரொம்ப அழகா, இது வந்து அவங்க, நான் இந்த இடத்துல ஏன் பெருமைப்படுறேன்னா ஒரு பெண்ணா இருந்து அவங்க இதை செஞ்சிருக்காங்க. எனக்கு வந்து நான் எத்தனையோ 3, அதாவது சுதா கொங்கரா மேம், அப்புறம் லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம், பிரியா மேம், 3 பேரோட நான் வந்து ஒரு உமன் டைரக்டரோட நான் நடிச்சிருக்கேன். ஆனா இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் உமன் ப்ரொடியூசரோட நான் நடிக்கிறேன். ஸோ ஐ திங்க் பல பேருக்கு வந்து அந்த ஒரு அனுபவம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் பெண் தயாரிப்பாளரோட நடிக்கிற அனுபவம், ஒரு பெண்ணாக நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். தயவு செஞ்சு இதுக்கு நீங்க எல்லாரும் கை தட்டலாம். நான் இன்னொரு 2 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த படத்துல வந்து நீங்க ஃபர்ஸ்டே பார்த்துருப்பீங்க, இந்த ஆர்ட் டைரக்ஷன், நீங்க அவுட்டர் வந்து பாத்தீங்க. எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அது சொல்லாமான்னு தெரியல, பார்த்தா நாங்க வந்து ஃபுல் படம் வந்து நார்த் மெட்ராஸ்ல ஷூட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து ஃபுல் படம். ஓகே ஓகே, அதை கட் பண்ணிடுங்க, இந்த இடத்த எடிட் பண்ணி தூக்கி எறிஞ்சிருங்க. ஓகே சரி, சரி ஓகே. நார்த் மெட்ராஸ் மக்களுக்கு இந்த நேரத்துல வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா எல்லாரும் நார்த் மெட்ராஸ் இப்படி அப்படின்னு அவங்கள பத்தி நம்ம நிறைய அசியூம் பண்ணி இங்க பேசிட்டு இருக்கோம். நாங்க அங்க வந்து ஷூட் பண்ணோம் பல நாட்கள். எந்த வீட்டுக்குள்ள வேணா எந்நேரமும் புகுந்து எங்களுக்கு ஒரு சேர் வேணும், ஸ்டூல் வேணும், அங்க அடிக்கிறதுக்கு ஆணி வேணும், எது கேட்டாலும் கொடுப்பாங்க. அவ்வளவு ஒரு அழகான மக்கள், அழகான ஒரு வாழ்வியல். அங்க வந்து அந்த நாட்கள் வந்து எங்களுக்கு ஷூட்டிங் போன மாதிரியே தெரியல. யாரோட வேணா எங்க வேணா உட்காந்து சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம மத்தியானம் வந்து எந்த வீட்லயாவது வந்து கேட்பாங்க, உங்களுக்கு வந்து மீன் இருக்கு, மீன் குழம்பு செஞ்சு கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த மக்கள் அவ்வளோ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஷூட்டிங் நடந்த அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு வந்து இந்த மேடையில நான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அப்கோர்ஸ் ஆர்ட் டைரக்டரை தான் நான் சொல்ல வந்தேன். அந்த அவை குறிப்பிலேருந்து நீக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஆர்ட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், என்னால அதை என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. ஓகே, லிரிக்ஸ் அப்கோர்ஸ் என்னோட ஃபேவரட் சாங் அந்த சம்பவக்காரி, அது வந்து ஃபேவரட் சாங். பட் இந்த படத்துல வந்து அந்த ஆல் பாஸ் சாங்கை தவிர சாரி, அந்த பாட்டுடைய அந்த லிரிக்ஸ் வந்து என்னமோ அந்த என்னென்னமோ சொன்னீங்க, காசுதானே எல்லாம்,
அதுக்கு எல்லாரும் போடுவாங்க சலாம் அப்படிங்கிற அந்த லிரிக்ஸை வந்து இது வந்து காலத்துக்கும் இந்த லிரிக்ஸ் வந்து நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இட்ஸ் ட்ரூ ஆஃப் லைஃப். ஸோ இந்த லிரிக்ஸ் மட்டும் இல்லாம பல யதார்த்தமான பாடல்களை வந்து எழுதின மோகன்ராஜன் சார் அண்ட் விழாவின் நாயகன் அப்கோர்ஸ் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள். எல்லாரும் சொல்லிட்டாங்க அவரை பத்தி. அதாவது சுப்பிரமணியபுரத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட ஜேர்னி வந்து ஹஸ் பீன் வெரி இன்ஸ்பைரிங். அதுல முக்கியமா வந்து சமீபத்துல அவரு இளைஞர்களோட அவர் தன்னுடைய ரொம்ப ஒரு கொள்கை ரீதியான கொள்கை பிடிப்போட அவர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்ட அவருடைய அரசியல் ரீதியான அரசியல் அப்படின்னு மட்டும் சொல்லாம அது வாக்கரசியல் அதுக்குள்ளேயே நான் போகல. ஆனா ஒரு அரசியல் ரீதியான ஒரு பார்வை அது வந்து அவருடைய ஒரு வேறு ஒரு பரிமாணத்தை இந்த உலகத்துக்கு வந்து காமிச்சது அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா எந்த ஒரு இடத்துலயும் அவர் வந்து ஒரு பிசகாம அந்த விஷயங்களை வந்து இளைஞர்களோட அதுவும் இளைஞர்களா வந்து அவங்க மதித்து அவர்களை எந்த ஒரு இடத்துலயும் வந்து அந்த இளைஞர்களை ஒரு டாப் டவுன் டூ அப்படிங்கிற மாதிரி செய்யாம ரொம்ப அழகா அவங்களை வந்து கையாண்ட விதம் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு என்னுடைய பார்வையில அவர் எங்கேயோ வந்து எலிவேட் பண்ணிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். அண்ட் தொடர்ந்து வந்து இந்த படத்துல வந்து இந்த ஆல் பாஸ் அப்படிங்கிற சாங் எல்லாம் வந்து ரொம்ப கேட்சியான ஒரு டியூன். அதுல நடுவுல வரக்கூடிய அந்த மெலடி சார் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிகள். அண்ட் நிறைய சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, பிஆர்ஓ புவன் சார் அவர்களுக்கும் அப்புறம் இந்த திரைப்படத்துடைய அனைத்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் கேமராமேன் தில்ராஜு சார் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் என் கூட நடிச்ச ஆட்கள், அதாவது வந்து ஆல் தி ஆர்டிஸ்ட் ஒரே ஒரு வழியில ஒருத்தரை பத்தி நான் வந்து தேங்க் பண்ணி சொல்லிட்டேன். அப்கோர்ஸ் வந்து ஜெயபிரகாஷ் சார் சொல்லவே வேண்டாம், த சீனியர் மோஸ்ட். எதுக்குன்னா நான் ஏஜ் வைஸ் நான் எதுவுமே சொல்லலை. நான் என்ன அதாவது வந்து பல நேரங்களில் நான் யோசிச்சிருக்கேன், எனக்கும் ஜெயபிரகாஷ் சாருக்கும் ஒரு படத்துல கூட காம்பினேஷன் வந்ததே இல்லைன்னு. இந்த படத்துல நாங்க நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப நாங்க வந்து இன்னொரு படமும் நாங்க வந்து 3 படம் இப்ப ஆக்சுவலா நானும் அவரும் சாரோட காம்பினேஷன் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வெரி வெரி ஸ்வீட், ரொம்ப இனிமையா பழகக்கூடிய ஆனா எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். அந்த இடத்துல அந்த கேரக்டரே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி எந்த கேரக்டரா இருந்தாலும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வாழக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அவரோட நடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அதே மாதிரி அவருடைய மகன் துஷ்யந்த், தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொல்லுன்னு சொல்லு அப்படிங்கிறதுக்கு அந்த வாக்கியத்துக்கு ஒரு பாந்தமா அவரை போலவே இனிமையா பழகக்கூடிய ஆனா எனக்கு தெரிஞ்ச வந்து அவர் வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற யங் அப்கமிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு அவர் சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹீரோஸ்ல இப்ப வந்து நிறைய இளம் ஹீரோஸ் வந்துட்டு இருக்காங்க. அதுல வந்து இவர் ஒரு முக்கியமான இடத்த தமிழ் சினிமால பிடிப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல வந்து இந்த படத்துல அப்படி ஒரு உழைப்பை வந்து அவர் போட்டிருக்காரு. இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நான் அவரை வந்து சமீபத்துல ஒரு ஷூட்டிங்ல மீட் பண்ணேன். அப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு, பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அவரோட டெடிகேஷன் கண்டிப்பா வந்து அதுக்கு தெர் பி குட் ரிசல்ட் ஃபார் தட். அண்ட் அப்கோர்ஸ் ஜனனி அவங்களும் வந்து நம்ம எல்லாரும் தமிழ் பேசும் கதாநாயகி வந்து இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு வந்து தமிழ் பேசும் கதாநாயகி மட்டுமே இல்லைங்க, உங்களுக்கு இலங்கை தமிழ் பேசும் கதாநாயகி இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஜனனி அவர்கள். அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகான வந்து ஒரு நடிப்பை வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் வருங்கால அமைச்சராக ஆகக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கும் நம்முடைய சுப்பிரமணிய சிவா அவர்கள். இன்னைக்கு அவர் வரல, கூடிய சீக்கிரம் அவரோட வந்து நடித்த ஒரு அனுபவம் எனக்கு வந்து ரொம்ப நடிப்புங்கிறத மீறியும் அவரோட கிடைத்த நட்பு வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் அப்கோர்ஸ் இந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இல்லாம அந்த பர்சன் நெக்ஸ்ட் டோர், உண்மையாவே அடுத்த வீட்டுல வந்து ஒரு இப்படி ஒருத்தர் இருப்பாரு அப்படிங்கிறதுக்கு பிரசன்னா அவர்கள், நக்கலைட்ஸ் பிரசன்னா குடும்பஸ்தன் படம் மூலமா வந்து ரைட்டரா அறிமுகமாகி பல படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அவரும் வந்து ஒரு கேரக்டரா பண்ணியிருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். சத்யா சார், அப்புறம் வந்து இவங்க மைத்திலி அவங்க, அப்புறம் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் செந்தில்குமாரி அவர்கள். அவங்கள பத்தி நான் சொல்லி ஆகணும். அதாவது 2010களின் அந்த டிகேடோடைய சுவாசிகா அப்படின்னு நான் அவங்கள சொல்லுவேன். ஏன்னா வந்து ரொம்ப டேலண்டட் பர்சன். இந்த மேடையில வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நட்பை வந்து பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் அப்கோர்ஸ் எல்லாரும் மீறி எங்க எல்லாரோடையும் இனிமையா பழகி ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கிற எந்த ஒரு ஆட்டிடியூடும் இல்லாம எங்க கூட நடிச்ச மோகனா மேம் அவருங்க. அவங்க நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும், அது வந்து அவங்க நிறைய முன்னாடி அவங்க பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து அவங்க ஒரு பிரேக் எடுத்துட்டு இப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு நடிக்கிறாங்க. ஆனா எல்லா ஆர்டிஸ்டுக்குமே வந்து தப்பு கொடுக்குற மாதிரி அவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ அனைத்து கலைஞர்களுக்கும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
அனைவரும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்கோர்ஸ் அண்ட் வந்திருக்கக்கூடிய தனஞ்சயன் சார் அண்ட் விக்ரமன் சார், ஆர்வி உதயகுமார் சார், MS பிரபு சார், அப்புறம் ராஜா அவர்கள் பிரதர் அண்ட் மதன் சார், இன்னும் மகன் சார் பேசல. அப்புறம் என்னுடைய எங்க குடும்பத்துடைய எங்க வாழ்வியலுடைய மகன்களா நடித்திருக்கிற கோகுல், சஞ்சய் மற்றும் நிக்கில் மூவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எல்லாரையும் சொல்லிட்டே நினைக்கிறேன். அவங்க எல்லாம் யாருன்னு தெரியல, அதனால ஓகே, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அதுக்கு பல தகிடு திட்டங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் அப்பா கையை பிடிச்சி கூப்பிட்டு போன சினிமா, அதுக்கப்புறம் அவர் கூட்டு போக மாட்டாரு. அதுக்கப்புறம் ஏதாவது காசு திருடி தான் சினிமா பார்க்கணும். சார், இது நன்றி தெரிவிக்கிற மேடையா நான் இதை மாத்திக்கிறேன். அப்பாவுக்கு நன்றி. இந்த டைரக்டரை பத்தி சொல்லணும். இவர் முதல்ல நண்பர், அப்புறமா தான் இயக்குனர். ஒரு நண்பரா ஒரு இயக்குனர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா வெளியில சார் என்னுடைய இயக்குனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எடிட்டிங்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்களுடைய சுயரூபம் என்ன அப்படின்ட்டு. சார் எனக்கு ரொம்ப ரொம்ப சுதந்திரம் கொடுத்துருக்காரு இந்த படம் எடிட் பண்ணும்போது. சார் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஃபைனலா என்னை கூப்பிட்டு காமிங்க, நான் எடிட்டிங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. ஆனா என் வீட்டில் ஒரு சின்ன துக்கம் ஒன்று நடந்துச்சு. அன்னைக்கு யாருக்கு ஃபோன் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஒரு கேபின்லயே இருந்துடுறோம் இல்லைங்களா. எடிட்டிங் வெளி உலக இது ஷூட்டிங்க்கே போறதில்லை, எப்பயாவது ஆன்லைன் கூப்பிட்டாதான் போறது. மனைவி ஒரு நாள் திடீர்னு தவறிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நின்னார் அவர் தான். அவர் நின்று அந்த விஷயம் எல்லாமே அவர் தான் பண்ணாரு. இது ஏன் இங்க பதிவு பண்றேன்னா, இந்த சினிமா பெரிய சப்போர்ட்டா இருந்தது என்னோட ஒய்ஃப். ஏதாவது கஷ்டம் அப்படின்னா நகையை கொடுத்து நீங்க ஏதாவது வச்சு யாராவது டைரக்டர் போய் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இங்க இன்னைக்கு இல்லை, ஆனா அன்னைக்கு நடந்த அன்னைக்கு டைரக்டர் தான் நின்னாரு. இது நான் ஆக்சுவலி இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்க கூடாது. ஜேம்ஸ் வசந்தன் சாருக்கு, விழாவின் கதாநாயகன் ஜேம்ஸ் வசந்தன் சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். 17 வருஷம் கழிச்சு நாங்க 2 பேரும் ஒன்னா ஒரு படத்துல மீட் பண்றோம். பசங்க படத்துல எனக்கு அவரு ஃபர்ஸ்ட் படம். அவருடைய இசை அப்படியே பிரமிச்சு, நான் முதல் படம் வாய்ப்பு கிடைச்சி பாண்டியராஜ் சாருடைய டைரக்ஷன் ஆரம்பிச்சு படம் எடிட் பண்றோம். அவருடைய பாட்டு இன்னும் வரல, ஆனா பாட்டுக்கான மாண்டேஜ் ஷூட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. லிரிக் கொடுத்துட்டாங்க. எனக்கு லிரிக்கை வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு எடிட்டிங் பண்ணேன். எடிட்டிங் பண்ணி முடிச்சுட்டு சாரோட பாட்டு வந்த உடனே எடுத்து அதுல இந்த ரிதம் பீட்டு கட் பண்ணி காமிச்சோடனே பாண்டியராஜ் சார் ஃபர்ஸ்ட் அழுகுறாரு. அவரால் அந்த முதல் பாட்டை ஃபர்ஸ்ட் அந்த படத்துல பாட்டு தான் ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணோம். அந்த பாட்டை கேட்டு அழுகுற, நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேற பயம். ஆனா அவர் சந்தோஷத்துல அழுகுறாரு. நான் சார் பார்த்த உடனே கேட்டேன், சார் ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட்டிங் பண்றோம், ஆனா பேரெல்லாம் நீங்க வாங்கிட்டு போயிடுறீங்க, என்ன சார் அது அப்படின்னா. அது ஒரு வார்த்தை சொன்னாரு. ஆக்சுவலி அவருக்கு மறந்துருப்பாரு, 17 வருஷம் ஆயிடுச்சு. இசைதாங்க எல்லாரையும் போய் ரீச் பண்ணோம் நீங்க அப்படின்னு வார்த்தை சொன்னாரு. ஆமா சார், உண்மைதான். அதுக்கப்புறம் இந்த படத்துல நாங்க எதுவும் எந்த பிளானும் எதுவும் பண்ணிக்கல, அதுவே அமைஞ்சுது. இப்ப எல்லாம் சொன்னாங்க தெரியுங்களா, பிரபஞ்சம் உங்களுக்கு கரெக்டா அந்த இடத்துல கொண்டு நிக்கும்னு சொல்லி. இந்த படத்துல நான் சார்ட்ட கேட்டேன், சார் மியூசிக் யார் சார் அப்படின்னு கேட்டேன். போன படம் ஜிவி பிரகாஷ் சார் பண்ணியிருந்தாரு, என்னோட பிரேக்ஃபாஸ்ட்னு ஒரு மூவி. இந்த படம் யாருன்னு எனக்கு தெரியல. அப்போ சார்ட்ட கேட்டும்போது, சார் ஜேம்ஸ் வசந்த் சார். வா, எல்லாம் இந்த பசங்க படம் ஒரு 17 வருஷம் கழிச்சு அந்த பசங்க படத்தில் நடிச்ச சந்திகுமாரி, அவங்க அடுத்து ஜேபி சாரு, எல்லாம் நான் எடிட்டரு, எல்லாமே ஒரு மாதிரி திருப்பி ஒரு ரீயூனியன் மாதிரி இந்த படம் அமைஞ்சுது. ஆக்சுவலி பசங்க படத்துல பாண்டியராஜ் சார் சிவா சார் அவங்க ஜோடியா நடிச்சிருப்பாங்க. என்னை கூப்பிட்டு கேட்டார், சார் நீங்க ஜோடியா நடிக்கிறீங்களான்னு. சார் நான் நடிக்கலாம் வரல, நான் ஃபர்ஸ்ட் படம் எடிட்டிங் ஒழுங்கா பண்றேன்னு தெரியல, நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். இப்பதான் அந்த உண்மை இவங்களுக்கு தெரியும். இவங்களோட ஜோடியா என்ன கோத்து விட பார்த்தாரு பாண்டியராஜ் சார். நிறைய இந்த படத்துல இன்ட்ரெஸ்டிங்கா எடிட்டிங் பொறுத்த மட்டும் எடிட்டிங்கா சொல்லணும், ஏன்னா நிறைய சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். முதல்ல சுதந்திரமா இந்த படத்தை எடிட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த மோகனா மேடத்துக்கோ இல்ல டைரக்டருக்கோ நான் திருப்பி நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நன்றி மறுபடியும் இந்த டீம் திருப்பி இன்னொரு படம் ஒரு பெஸ்ட் மூவி பண்ணோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த படம் ஏன் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான படம் அப்படின்னு நான் சொல்லணும்னா, இந்த படம் ஆடியன்ஸுக்காக இல்லை, இந்த படம்
இங்க இருக்கிற இயக்குநர்களுக்கே ஒரு பாடமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, நார்த் மெட்ராஸ்லாம் வந்து ஒரு வன்முறை காட்சிகளாக தான் நிறைய படம் வந்திருக்கு, இந்த படம் அப்படி இல்லை அப்படின்ட்டு. அப்பட்டமான உண்மை. இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா ஓ இப்படி கூட படம் எடுக்கலாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு லெசன் இந்த படம். ஏன்னா இயக்குனர் வந்து நான் இந்த படத்துல சொல்லிட்டே இருப்பேன், சார் எந்த இடத்துலயுமே வேற படத்தோட சாயலோ வேற படத்தோட காட்சி அமைப்போ எதுவுமே இல்லை, நீங்க வந்து சைலண்டா காலரை தூக்கி விட்டுங்க, அந்த படம் உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். இந்த படத்துல ஒரு பணம் காமிக்கிறீங்கல்ல, அந்த படம் உங்களுக்கு திருப்பி வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. ஏன்னா நம்ம வந்து என்ன ஹேண்டில் பண்றோமோ, ரத்தமும் வெட்டு குத்து காயங்களுமா சொன்னா அது என்ன நடக்கும் எனக்கு தெரியல. ஆனா அந்த படத்துல ஒரு அழகான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஒரு குடும்பம், ஒரு பணம், இதெல்லாம் ட்ரைலர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு திருப்பி வரும் சார், பல மடங்கா திரும்பி வரும். நீங்க வந்து நீங்க கவலையே பட வேணாம், பிசினஸ் ஆகுமா பெரிய அதெல்லாம் இல்லை சார், இழுத்துட்டு போகும் சார் அது அப்படின்னு நான் அவருக்கு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. கூட ஆன்லைன் எடிட்டிங் கொஞ்ச நாள் போயிருந்தேன். அப்பதான் இந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே கொஞ்சம் எல்லாமே அவங்க சொன்னது எல்லாமே உண்மை. அந்த நார்த் மெட்ராஸ்ல நான் உட்கார்றதுக்கு ஒரு சேர் டேபிள்னா கூட சரிதான், எந்த விதமான ஒரு ஒரு நம்மள ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. அவ்வளோ நான் அங்கே ஃபுல்லாகவே ஆன்லைன் எடிட்டிங் பண்ணோம். அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சில வந்து மேடையில் பேச முடியல, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவுட் என்கிட்ட கேட்டார், சார் ஆல் பாஸ்ங்கிற டைட்டில் வந்து மாத்திடலாமா சார்? சார் யாரு சொன்னாலும் மாத்தாதீங்க, இந்த டைட்டில் வந்து பாஸ், அதாவது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வைப்ரேஷனல் டைட்டில், இது மாத்தவே மாத்தாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா ஒரு நடுவில் நிறைய பேர் சஜஷன்லாம் சொன்னாங்க, ஒருவேளை மாத்திடுவாரோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஆனா இது இங்க கொண்டு வந்து நிறுத்திடுச்சு, மாத்தல, பாஸ் பண்ணிட்டோம். அடுத்த படம் வந்து டிஸ்டிங்ஷன் தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த அழகான படத்துல இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்ன பேசணும்னு நினைச்சேன்னா அதையெல்லாம் என்னோட தோழி வினோதினி பேசிட்டாங்க. நேரம் வேற குறைவா இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோட இயக்குனர் எனக்கு மிகப்பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில், அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். மோகனா மேடம் என்னோட டார்லிங், அவங்க வருவாங்க, அவங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ரொம்ப இயல்பாக இருப்பாங்க, சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் இதில் உழைச்ச இயக்குனர், இசையமைப்பாளர் மற்றும் என்னோட படக்குழுவினர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறேன். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைன்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பைசன் படம் நடிக்கும் போது அந்த வருஷத்துல ஒரே ஒரு படம் தான் நடிக்க முடிஞ்சிச்சு, என்னோட மீசா கெட்டப்னு. அதுக்கப்புறமா இந்த வருஷத்துல வந்து நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன். அதுல ஆல் பாஸ் ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா அந்த போஸ்டர் நமக்கு ஒரு அழகான கதை சொல்லுது. அதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களா இருக்கட்டும், அந்த போஸ்டர் டிசைனா இருக்கட்டும், அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்துருக்கோம். ஜேபி சார் எப்பயுமே ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதர் அவர். ஸோ அவர் படத்தை நடிக்கிறாங்க, சந்தோஷம். இயக்குனர் மைதீன் சாருக்கு பெரிய நன்றி, இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தயாரிப்பாளர்களுக்கு நன்றி. இந்த படம் கண்டிப்பா பெரிய வெற்றி படமாகும், அது உங்க கையில இருக்கு. படத்தை பாருங்க, படத்தை பத்தி நிறைய எழுதுங்க, படத்தை வெற்றி அடைய செய்யுங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். யாதுமாகி படத்துல என்னோட முதல் பாடல் வரிகளை எல்லாத்துக்கும் ஆல் பாஸ் கொடுத்து சினிமாவில் ஒரு ஆளா பாஸ் பண்ண வைத்த என்னுடைய வாத்தியார், என்னுடைய அண்ணா ஜேம்ஸ் வசந்த் சாருக்கு என்னுடைய நன்றிகள். ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் வந்து அவரை பார்க்க போகும்போது எனக்கு ஒரு நிறைய பயம் இருந்தது. அப்போ அவரை மீட் பண்ணோடனே புத்தகம் ஏதாவது எழுதியிருக்கியான்னு கேட்டாரு. இல்லை சார், சம்பாதிக்கிற சம்பாத்தினைக்கு புத்தகம்லாம் போட முடியாது அப்படின்னு. சரி, ஏதாவது கவிதை எழுதியிருக்கேன் அப்படிங்கும்போது ஒரு 4 வரி கவிதை சொன்னேன். அதுக்கப்புறம் உடனே டியூன் கொடுத்துட்டாரு. அந்த பாட்டெலாம் முடிச்சதுக்கு அப்புறம், சார் எப்படி சார் கொடுத்தீங்க அந்த பாட்டு அப்படின்னு. நீ சொன்ன 4 வரி இருக்குல்ல, அதுக்கு நம்ம டியூன் பண்ணுவோம் அப்படின்னாரு. இன்ன வரைக்கும் பண்ணல, கண்டிப்பா ஃபியூச்சர்ல பண்ணுவோம் சார். அந்த வரிகளை சொல்லிடுறேன். இருக்கிறது இல்லை தொடுவானம், இல்லை இருக்கிறது காற்று, இருக்கிறதா இல்லையா கடவுள், இருக்கவும் செய்கிறது இல்லாமலும் போகிறது வாழ்க்கை. ரொம்ப ஹாப்பி சார். ரொம்ப இன்னைக்கு இந்த பதிவு பண்றதுல ரொம்ப சந்தோஷம் சார். அதுக்கப்புறம் முதல் பாடல் வெளியாகவே இல்லை, ஒரு வாரத்துல எனக்கு கால் பண்ணி ஒரு ஃபோக் சாங் கொடுத்தாரு. அது வேறொரு படம், வெட்டாட்டம்னு வந்த ஒரு படம், ஆனா அது ஈசன்ல வந்தது.
நான் வந்து 4 மணி நேரமா டைம் இருக்கு, சீக்கிரம் முடிச்சாகணும் அப்படின்னாரு. அப்படி 4 மணி நேரத்துல எழுதின பாடல் தான் நீங்க இப்பயும் கொண்டாடுற ஜில்லா விட்டு ஜில்லா பாடல். சார், இன்ன வரைக்கும் அந்த பாடலை தாண்டி நான் ஒரு பாட்டு எழுதுவானான்னு எனக்கு தெரியல சார். அப்படி ஒரு பாடலை கொடுத்ததுக்கு பெரிய நன்றி. அவர் எனக்கு ஏன் வாத்தியார்னு சொன்னா, எல்லா பாடல்லையும் ஒரு கிளாஸ் எடுப்பாரு. நாளைக்கு எழுதினாலும் அதுல ஒரு கிளாஸ் எடுப்பாரு. அதுல ஒண்ணு எடுத்தாரு. என்னன்னா, கடைசி வரிகள் வந்து இங்க வந்து நிக்கிறேன் எல்லாத்தையும் விற்கிறேங்கிற மாதிரி வரும். அதுக்கு நான் நிர்வாணத்தை விற்கிறேங்கிற மாதிரி எழுதியிருப்பேன். தம்பி, இது கவிதைக்கு நல்லா இருக்கும், பாடலுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாத்தையும் விற்கிறேன்னு சொல்லி மாத்த வச்சது சார் தான். ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சார். இந்த படத்துல நான் 3 பாடல், இங்க போட்ட 3 பாடல் நான் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்னொரு சந்தோஷமான விஷயம், இந்த பாடல வந்து விஜின்னு ஒரு சிங்கர் பாடியிருக்காங்க டூயட் பாடல. அவங்க வந்து பாடவா டூயட் பாடல வந்து அவங்க எங்களோட பயணிச்சவங்க. ஒரு அண்ணனா எனக்கு ரொம்ப ஹாப்பிமா. சார் வந்து கண்டிப்பா உங்களை பத்தி சொல்றாரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மைதீன் சார், ஒரு நான் சமீபத்துல சந்திச்ச ஒரு பெரிய ஒரு மனிதாமிக்க ஒரு நல்ல மனிதர். வாய்க்கு நிறைய கவிஞர். நான் ஒரே ஒரு முறை அலுவலகத்துக்கு வந்திருக்கேன். ஒவ்வொரு முறையும் கால் பண்ணும்போது நீங்க நேரில் சீக்கிரம் வாங்கல, நிறைய பேசணும்னு சொல்ற வாஞ்சியா கூப்பிடுற இயக்குனர் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே கவிஞரே கண்டிப்பா நீங்க வந்துடணும் அப்படின்னாரு. நான் கவிஞருக்கு தகுதியான்னு எனக்கு தெரியாது, பாடலாசிரியர். இந்த வருஷம் கண்டிப்பா புத்தகம் போடுவேன். அதுக்கப்புறம் நான் உங்களுடைய கவிஞரோட பட்டத்தை நான் எடுத்துக்கிறேன். சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மோகனா மேம், என்னோட பேரை கேள்வியா கேட்டா நீ மோகனா அப்படின்னு கேட்டா அதுதான் உங்க பேரு. கண்டிப்பா இந்த படம் பெரிய வெற்றி அடையும். வினோதினி மேம், நம்ம ஹவுஸ் மேட்ஸ் நூறுசாமிக்கு அப்புறம் இந்த படம் உங்களோட நான் பயணிக்கிறேன். இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமா இருக்கும். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே பெரிய நன்றி. இந்த வருஷம் எனக்கு நிறைய ஹிட் படங்கள் கொடுத்ததுக்கு. அந்த வரிசையில இந்த படமும் கண்டிப்பா போய் சேரும். அதுக்கப்புறம் ஜேம்ஸ் ஹசன்ஸோட உதவியாளர் விபின், அவனும் இப்போ ஒரு கம்போசரா இருக்கான் சார். அவனுக்கு 3 பாடம் எழுதியிருக்கேன். அது உங்ககிட்ட சொன்னானான்னு தெரியல. அதை நான் இந்த ஸ்டேஜ்ல பதிவு பண்றதுல சந்தோஷம். அதே மாதிரி துஷ்யந்த் பிரதர், நான் ஈசன்ல நீங்க இன்ட்ரோ ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல உங்களுக்கு நான் டூயட் பாடல் எழுதியிருக்கேன். ஜேம்ஸ் சாரோட அந்த இசை என்னோட வரிகள்ல நீங்க வர்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா உங்க அப்பா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் ஜேபி சார். நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். நான் வரிசையா அந்த லப்பர் பந்து இந்த படம்லாம் சொல்லும் போது அந்த லிஸ்ட்ல இந்த படமும் சேரணும்னு ஒரு மகனுக்காக வாஞ்சியா அவர் கேட்டாரு, சொன்னாரு. கண்டிப்பா அது அமையும் சார், உங்களுடைய எண்ணம் போல் அமையும் சார். அதே மாதிரி விக்ரமன் சார், ஆபி உதயகுமார் சார் எல்லாருக்குமே நன்றி. ஹேமா மேம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். நீங்க வந்து வரிகள் நல்லா இருக்குன்னு சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி. அக்கா, எங்க வந்து நான் இது வரைக்கும் அவங்கள அண்ணன் தான் சொல்லியிருக்கேன். அக்கா அண்ணன்னு இன்னைக்குதான் பதிவு பண்றேன். ஏன்னா உண்மையா நான் சொல்லணும்னு நினைப்பேன், அது ஐஸ் வைக்கிற மாதிரி ஆயிருமோன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். நான் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டு அவங்களை நான் பெருசா உயர்த்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் சார். ஒரே ஒரு விஷயம், டூரிஸ்ட் ஃபேமிலியில வந்து சசிகுமாருக்கு ஒரு பெரிய வெற்றி படம் அமைஞ்சது. அதுல எல்லா பாடலும் நான் பண்ணதுல ரொம்ப ஹாப்பி சார். அதே மாதிரி இன்னொரு பெரிய வெற்றி படங்கள் நீங்க பண்ணுவீங்க. அதுல நான் ஒரு தலை சிறந்த ஒரு பாடலை பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். அதே மாதிரி ஆல் பாஸ் ஒரு அல்டிமேட் பாஸா அந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி. என்னை பார்த்தோன்னே சம்பவக்காரி பாட்டை ஞாபகப்படுத்தினீங்க. நான் உங்களுடைய பெரிய ஃபேன். கேப்டன் பிரபாகர்ல இருந்து அப்படி உங்க படத்துலயும் நான் வேலை செஞ்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். சரக்கு பாட்டு சார். எல்லாருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும், சோசியல் மீடியாவுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் முதல்கள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட நன்றி சொல்லணும்னா மைதின் அண்ணன் வந்து டைரக்டர். ஆனால் பட் எனக்கு அண்ணன் மாதிரி தான். ரொம்ப சோசியலாக பேசுவார். நம்ம நடிக்கிற சீன்ஸ் எப்படி இருக்குன்றத அழகாக முன்கூட்டி சொல்லிட்டு போயிடுவார். இப்படி பண்ணி சத்தியம் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவர் சொல்லும் போது மொபைல் ஆஃபீஸ் போகும்போது அது ஒரு பெரிய கதை, அவ்வளோலாம் வேண்டாம். ஆஃபீஸ் போனேன், நான் எப்பயும் பண்ணுற மாதிரி போலீஸ் தான் நினச்சிதான் உள்ளே போனேன். நாங்கள் போனோன்னு சொன்னார், இல்லை கவுன்சிலர் அப்படின்னாரு. கவுன்சிலரா சார் அப்படின்னா, சார் அது கொஞ்சம் டரராக போயிருக்குன்னு நினச்சேன். இல்லை டரர் கிடையாது, இது காமெடி அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காமெடியாக பண்ணுறேன்னு அப்படின்னு. அவர் என்ன நினைச்சாலும் தெரியாது. பட் அவர் என்ன சொன்னது வந்து சத்யா, இனிமே உங்களுக்கு வந்து இந்த படத்துல இருந்து வேற ஒரு இது கிடைக்கும், பரிமாணம் கிடைக்கும், நீங்க நம்புங்க அப்படின்னு பாக்குற படம்லாம் சொல்லுவாரு. அந்த மாதிரி இந்த படத்துல வந்து ஆல் பாஸ், எல்லாருமே ஆல் பாஸ். மெயினா வந்து மோகனண்ணன் தயாரிப்பாளர் ரொம்ப நல்ல மனிதர்கள். அவங்க சொன்ன மாதிரி உடனே காசு உடனே அதோட சந்தோஷம் வேற என்ன இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ப்ரொடக்ஷனுக்கு மேலதான் நான் பார்த்தேன். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய உங்களுடைய தயவு கட்டாயம் வேணும். படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் சார்.
எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற மீடியா நண்பர்கள், சிறப்பு விருந்தினர்கள், டைரக்டர், ப்ரொடியூசர், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இந்த நான் இந்த ஹீரோ வந்து எங்களோட மியூசிக் டைரக்டர். ஸோ அவருக்கும் ஒரு நன்றி. எல்லாருமே சொன்ன மாதிரி தான் ப்ரொடியூசரை நான் ஃபர்ஸ்டா சொல்லிக்கிறேன். நாங்கள் அடிக்கடி வந்து அவங்க ப்ரொடியூசர்ன்றது மறந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர், ஜாலியா எங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். அண்ட் டைரக்டருமே இந்த ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லொக்கேஷன்லையும் சரி, ஷூட்லையும் சரி வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணின ஒரு டைரக்டர் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு என்னென்ன தேவையோ அதை கரெக்டா எங்களை வேலை வாங்கின ஒரு டைரக்டர். கொஞ்சம் பயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்ட். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்தது. எப்படி அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, நம்ம எப்படி அவங்க கூட ஒர்க் பண்றோம், ஏதாச்சும் நினைச்சிருவாங்களா, அந்த மாதிரி தான். பட் அப்படி இல்லாம எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டா இருந்தது. வினோதினி மேம் இருக்கட்டும், ஜேபி சாரா இருக்கட்டும், செந்தில்குமாரி மேம், அவங்க கூடயே நான் ஒரு 3 படத்துக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப எல்லாரோடையும் திரும்ப வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து நிறைய ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி வட சென்னைண்டா இப்ப நானே வந்து எனக்கு தெரியாது, ஆனா அந்த நினைச்ச விஷயம் வந்து வட சென்னையில இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சினிமாவில பார்த்து இப்படிதான் இருக்கும்னு நினைச்ச விஷயம். பட் இந்த படத்துல வந்து அப்படி இல்லை. ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வட சென்னையிலையும் நல்ல மனிதர்கள், டிஃப்ரெண்டான ஸ்டோரி, ஒரு ஃபேமிலியா வந்து அது அவங்க லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும்ன்றது வந்து இந்த படத்துல நடிக்கும் போது அது எனக்கு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது நீங்க நம்பி ஃபேமிலி கூட போய் பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நன்றி, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் தனஞ்சயன் சார், விக்ரமன் சார், மன்சூர் சார், மிம்ஸ் பாபு சார், எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த அண்ட் ஃபர்ஸ்ட் மேஜர் தேங்க்ஸ் டு எங்கள் டைரக்டர் அண்ட் எங்கள் ப்ரொடியூசர். என்னை நம்பி இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர் கொடுத்ததுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கேரக்டர் கண்டிப்பா எனக்கு நான் பண்ண எல்லா படத்துலையும் கண்டிப்பா இந்த கேரக்டரும் என் ஹார்ட்ல கண்டிப்பா நிற்கும். நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல, நிறைய பார்த்ததே உங்களுக்கு தெரியும். நான் படம் பண்ணும்போது நான் ஃபுல்லாக அந்த ஃபேமிலி கூட தான் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். அண்ட் மேஜர் போர்ஷன்ஸ் நான் ஜனனி கூட தான் ஷூட் பண்ணேன். ஸோ நான் படம் டப் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான் சார் கிட்ட கேட்டேன், இன்னும் எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க படத்துல, செம்மையா இருக்கு சார், கண்டிப்பா வெற்றி படமா அமையும் சார். ரொம்ப நன்றி சார், நீங்க என்ன சூஸ் பண்ணீங்க இந்த ஒரு கேரக்டர் பண்றதுக்கு. ஏன்னா நான் ஹீரோவை விட ஐ திங்க் அப்பா தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அண்ட் நானும் அவரும் சேர்ந்து இந்த படம் வந்து 4வது படம் சேர்ந்து நடிச்சதுல. ஜேம்ஸ் வசந்தன் சார், என் ஃபர்ஸ்ட் படம் ஈசன் அவர் தான் மியூசிக் டைரக்டரா பண்ணாரு, சசிகுமார் சாரோட டைரக்ஷன்ல. அப்போ நான் ரொம்ப சின்ன பையன், சினிமா நானே ரசிப்பேன், அவ்வளோதான். சினிமா பின்னாடி என்னெல்லாம் நடக்கிறது, இவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்குன்ட்டு எனக்கு எதுவுமே தெரியல அப்போ அந்த சின்ன வயசுல. ஸோ சசிகுமார் சாருக்கு இந்த மேடையில் நான் ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இப்போ வரைக்கும் 2010லேருந்து இப்போ 2026 வரைக்கும் நான் இண்டஸ்ட்ரியில் இருக்க என்னை சப்போர்ட் பண்ணி நான் கேட்ட எல்லா உதவிகளுக்கும் சப்போர்ட்டுக்கும் எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் என்ன இஸ் நெவர் புட் மீ டவுன், ஹஸ் ஆல்வேஸ் பின் சப்போர்ட் ஃப்ரம் அப்பா அண்ட் மை ஃபேமிலி. லாஸ்ட் கேமராமேன் சார் தில்ராஜ் சார் அண்ட் எம்எஸ் அபு சாரும் பண்ணியிருக்காரு. வடச்சென்னை வந்து எப்பவுமே ஒரு வயலன்ஸாக தான் காமிச்சிருப்பாங்க. டைரக்டர் சார் ஒரு டோட்டலான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷன் காமிச்சாரு. அந்த ரியாலிட்டியாக எடுத்துகிட்டு வரணும்னா தில்ராஜ் சார் தான் காமிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமாக, ரொம்ப அழகாக வடச்சென்னையாக காமிச்சிருக்காரு. எங்களை எல்லாரையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு ஃப்ரேமில். ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் படத்தை சப்போர்ட் பண்ணி எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டை இன்னொரு அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போனோம். ஸோ படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் நீங்கள் வந்து ட்ரெண்ட் மியூசிக்கில் நீங்கள் பார்க்கலாம். அதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இதற்கும் அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கிட்டத்தட்ட 3வது ஷோவில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் பிள்ளைங்க கூட காலைல வந்தால் ஈவினிங் போயிடுவாங்க. நீங்கள் காலையில் வந்து 2 படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ பொறுமையாக எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறீங்க. மிகப்பெரிய நன்றி, ரொம்ப பணிவான நன்றி. அது எவ்வளோ சிரமம்னு எனக்கு தெரியும். ஒரு தேட்டருக்குள்ளே நீங்கள் இவ்வளோ நேரம் இருந்துக்கிட்டே இருக்கிறீங்க.
அது கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம எங்களுக்கு இன்னும் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் எல்லாரையும் டைரக்டர் செலக்ட் பண்ணியிருப்பார். நான் வந்து வாலண்டியராக வண்டியில் ஏறினேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வீட்டில் வந்து கதை சொல்ல வந்தப்போ என் சன்னு கேட்க தான் வந்தார். பட் முழுமையாக கதை சொன்னார். நான் எல்லாருமே கேட்டுருந்தேன், இது யார் பண்ணாங்க, அது யார் பண்ணாங்கன்னு. எல்லாமே சொல்லிட்டாரு. இந்த அழகர் கேரக்டர் யாருங்க பண்ணாங்க, அதுதான் எனக்கு தெரியல, இன்னும் அப்படியே ஃபைனலைஸ் பண்ணாமல் இருக்கிறோம். அப்படியா அப்படின்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கேரக்டர். சரி ரைட் ஓகே. ஏன்னா நானும் போய் கேட்கக்கூடாது, நான் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த கேரக்டர் அப்புறம் அவர் சொன்னார், நீங்கள்லாம் பண்ணால் நல்லா இருக்கும்னே, பட் பண்ணுவீங்களான்னு தெரில, ஏன் பண்ண மாட்டேன் அப்படின்னு. பண்ணுவீங்களா அப்படின்னாரு. இதே ரொம்ப போச்சு, நடிக்க தானே வந்திருக்கிறோம், கண்டிப்பாக பண்ணுறாங்கன்னு. ரொம்ப அழகான ஒரு இயல்பான படமாக எடுத்திருக்கிறாரு. நான் கேட்ட கதை நான் டப் பண்ணும்போது நான் பார்க்கும்போது எங்கேயுமே அது மாறுபடவே இல்லை. நாங்கள் பேசுகிற வசனங்களாகட்டும், எங்கள் வீடுகளாக காமிச்ச இடங்களாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இயல்பு மீறாமலே இருக்கும். ஒரு சமையக்காரன், ஒரு பெயிண்டரு, ஒரு சைக்கிள் கடைக்காரன், பஞ்சர் ஓட்டுறவங்க, இதுதான் இந்த 3 கேரக்டர் தான். இந்த 3 கேரக்டருக்கு உள்ள குடும்பங்கள், அவங்களோட குழந்தைகள், அவங்களுக்குள்ள நடக்கிற சந்தோஷமான விஷயங்கள், சங்கடங்கள், இதுக்கு நடுவில் ரொம்ப பிடிச்ச வில்லன் நடிகராக நிறைய பண்ணுறாரு சார். நேமன் சரத், சரத் சார். ஸோ அவர் ஒரு பவர்ஃபுல்லான ரோல் பண்ணியிருக்காரு. எனக்கு பிடிச்ச அத்தனை நடிகர்கள் கூட நடிச்சிருக்கேன். சின்ன பெரிய ரோல் அத்தனை பேருமே, சுப்பிரமணிய சிவா ஒரு சைடு, பிரசன்னா ஒரு சைடு, இவங்க செஞ்சு மேம், வினோதினி மேம், இந்த மாதிரி நிறைய இந்த படத்தில் உள்ள அத்தனை பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்கள். அவரோட நடிப்பை ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அவங்கள எல்லாருமே ரொம்ப அற்புதமாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு இயக்குனர். ஸோ அதுக்கு அவருக்கு நான் வாழ்த்து சொல்லியே ஆகணும். மிக சிறப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு, ரொம்ப பரமாமல் பண்ணியிருக்கீங்க. இதில் கொஞ்சோண்டு எனக்கு மீறி தெரிஞ்சது என்னன்னா, அந்த டூயட் சாங் அது அடமா வச்சாரு. இப்போ தெரியுது ஏன்னா அது அவ்வளோ அழகான மியூசிக். அதை கேட்டுட்டு அவரால் வைக்காமல் இருக்க முடியலன்னு நினைக்கிறேன். அது கனவா என்னன்னு தெரியாது, அந்த சீக்வன்ஸ் எனக்கு தெரியல. அது ஒன்று தான் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் அந்த நார்த் மெட்ராஸ்லேருந்து அந்த களத்துலேருந்து கொஞ்சம் விலகி இருந்தது. பாக்கி அத்தனையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக அப்படி தான் இருக்கும். அந்த இடம், இந்த குடும்பங்கள் இப்படி தான் இருக்கும், இவங்க இப்படி தான் பேசுவாங்க, இவங்களுக்குள்ள உள்ள நட்பு இப்படி தான் இருக்கும். இது எல்லாமே அவ்வளோ அழகாக எடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடையணும். ஒரு படம் ஜெயிச்சதுன்னா அந்த ப்ரொடியூசர் அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக மாட்டாங்க, அடுத்தடுத்த படங்கள் பண்ணுவாங்க. அந்த வகையில் அவங்க ஜெயிக்கணுங்கிறது என்ன மறப்பூர்வமான விருப்பம். அதுக்கு வாழ்த்துக்கள். ஜேம்ஸ் வசந்தன் சார் எப்படி பளிச்சுன்னு அப்படி டேஷிங்காக இருக்காரோ அப்படிதான் அவரோட மியூசிக்கும். அவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமாக பிளீர்னு அப்படி இறங்கி வந்தார்னா அந்த சபையே நிறையிற அளவுக்கு ஒரு அட்டகாசமான பர்சனாலிட்டி. அதுக்கேற்ற மாதிரி மியூசிக். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, பசங்களில் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த படத்துலையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதான் சொல்லேன், எனக்கு பிடிச்ச நடிகர்கள், எனக்கு பிடிச்ச டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாருக்கூடையும் பண்ணியிருக்கோம். எடிட்டர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருப்பார், நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் சார் பண்ண போகிறேன், அப்பெல்லாம் பண்ண போகிறதில்ல அப்படின்னாரு. அது இங்கே ஸ்டேஜ்லேயும் அவர் ரெஜிஸ்டர் பண்ணார். ஸோ நாங்கள் பேசும்போது சொல்லுவார், இல்லை சார் நான் இப்போ பண்ணல சார், இல்லை முடிக்கிட்டேன் சார், ஒரு டைரக்டர் முடிக்கிட்டேன் சார், முடித்தோன்னே நான் ஒட்டுக்கா எல்லாத்தையும் வச்சு பண்ணிடுறேன்ட்டு. நான் டப் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மன நிறைவோடு தான் நான் டப் பண்ணேன். இன்னும் படத்தை முழுசாக பார்க்கணுங்கிற ஆர்வம் நிறையா இருக்குது. ஸோ டைரக்டர் எப்போ காமிக்கிறாரோ பார்த்துருவோம். அடுத்தடுத்த சந்திப்புகளில் உங்களை மீட் பண்ணும்போது நிறைய அதை பற்றி பேசினா. எனக்கு இப்போ காலம் ரொம்ப சுருக்கமாக இருக்குது, எங்களை ரொம்ப நேரம் உட்கார வைக்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது. அதனால் நான் பேசணும்னு நினச்ச விஷயங்களில் வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம பேட்டின்னு கொடுக்கும்போது நம்ம பேசலாம். நீங்கள்லாம் வந்து இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு அகைன் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இவருடைய மெலோடிஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இன்னமும் கூட டாப்ல தான் இருக்கு. நாணயம், ஈசன், பசங்க இந்த படங்களுடைய இசை நாயகன், ஆல் பாஸ் படத்துடைய இசையமைப்பாளர், இன்றைய விழாவின் நாயகன் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஏற்கனவே ரொம்ப காலதாமதமாயிருச்சு. பாதி யூடியூபர்ஸ், கேமராமேன், பிரஸ் எல்லாம் வெளியே அனுப்பிவிட்ட சகோதரி வினோதினிக்கு நன்றி. நிறைய ஒரு ஜேபி சார் சொன்ன மாதிரி பேசணும்னு நினைச்சோம், ஆனால் ரொம்ப காலதாமதம் ஆயிருச்சு. நான் இசையமைப்பாளர்னால என்னுடைய பகுதியோட நிறுத்திக்கிறேன். ஆனால் மோகன் அழகா ஒரு தனிப்பட்ட பஞ்சாயத்தை தொடங்கி வச்சனால அது இந்த பொது மேடையிலேயே தீர்த்துட்டோம்னா சரியா போயிடும் நான் நினைக்கிறேன். அதாவது 3 பாடல்கள் என்னோட உதவி இசையமைப்பாளர் விபின்க்கு நான் எழுதியிருக்கேன். சொன்னா நான் கேட்டார்ல, இதையும் சொல்லல. அவர் இசையமைப்பாளரான முதல் வாய்ப்பே எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. ஏன் என்கிட்ட பறிச்சான்,
பொறாமப்படுவேன்னு நினைச்சானா, இல்ல யாருக்கா போன் பண்ணி ஏன் அவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு சொன்ன நினைச்சானான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் நான் இசையமைப்பாளர் ஆகுறேன், எனக்கு வாய்ப்பு வந்திருக்குன்னு சொல்லவே இல்லை. ஆனா 3 சீரியல் பண்ணிட்டான், நிறைய பண்ணிட்டான். ஏன் அந்த மறைச்சான்னு என் மனைவிக்கு வருத்தம். ஆனா நான் வருத்தப்பட மாட்டேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். நான் யார்ட்டையும் எது எதிர்பார்க்கிறவனே இல்லை, எல்லாரையும் புரிஞ்சுக்குவேன். ஏதோ ஒரு காரணத்தினால நம்மகிட்ட மறைக்கதான் புரிஞ்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் சொல்ல. இதை தனியா சொன்னா எங்களுக்குள்ள புரிஞ்சு போயிடும், மற்றவங்களுக்கு பாடமாகாதுன்னு பொது மேடையில் பதிவிட்டு விட்டேன். இனிமே அப்படி பண்ணக்கூடாது யாருக்கும். மறைக்க வேண்டிய அவசியம் இருந்தா, காரணம் இருந்தா பண்ணலாம். நன்றி மோகன், தேங்க்ஸ் டு யூ. சரி, எனக்காக நீ சொல்லு, அந்த 3 பாடல் என்னத்துக்கு எழுதிக்க? படமா இல்ல சீரியலா? சீரியலா எப்படின்னு சொல்ல மாட்டாரு, அதனால நான் வாண்ட அப்புறம் போன் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். சரி, நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். ஒரு வட சென்னையினுடைய ஒரு த்ரில்லர் களத்துல ஒரு குடும்ப கதையை அப்படி சொல்ல முடியுமான்றது எனக்கு தெரியல. முதல் முறையா இயக்குனர் மைதீன் பாய் வந்து என்னை பார்க்கும்பொழுது இதை நீங்க பண்ணணும், ஒரு சின்ன கதை தான் அப்படின்னு ஒரு 4 வரிகள்ல அதனோட பிளாட் பாயிண்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த கதை கருவை அது சொன்னோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு மனசுல. நான் வந்து ஸ்கிரிப்டை வாசிக்க விரும்புறேன். ஏன்னா அந்த இயக்குனர்கள், உதவி இயக்குனர்கள், இணை இயக்குனர்கள் வந்து கதையை சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவங்க சொல்லும் பொழுது அங்கங்க மனசுல தோன்றது, ஃபீல் பண்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே போவாங்க. அது படத்துல வராம போயிடும், இல்ல சொல்ல வேண்டியவர்களை சொல்லாமலும் போயிடுவாங்க. அதனால நான் ஸ்கிரிப்டை கொடுத்துருங்க, ஏன்னா அதுல இருக்கதான் எடுக்க போறாங்க. ஸ்கிரிப்ட் அனுப்பி விட்டார். ஃபுல் ஸ்கிரிப்ட் படிச்சோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. விபின்ட்டு நான் சொன்னேன், நீ ரொம்ப நல்ல கதாடா, இதை நம்ம பண்ணணும் அப்படிதான் ஒத்துக்கிட்டேன். அவர் படமா பின்னணி இசைக்கு எனக்கு அனுப்பும் போது வந்து பார்த்தா அவர் சொன்னது அப்படியே ரொம்ப அழகா, இன்னும் நான் நினைச்சதோட அருமையா எடுத்திருந்தாரு. எல்லாரும் அவங்கவுங்க பங்கு ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்கன்றது சந்தேகமே இல்லை. நிறைய இப்ப பாருங்களேன், வினோதினி அவர்களை வந்து ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன், என்ன படம்னு எனக்கு நினைவில் நீங்க சொல்லுங்களேன். ஒரு கதாநாயகி அக்காவா நடிச்சிருப்பீங்க, எங்கேயும் எப்போதும். அந்த படத்துல அப்ப யாருமே உங்களுக்கு தெரியாது. பார்த்தோன்னே மனைவிட்டு சொன்னேன், இன்னைக்கு நம்ம படம் ஒரு படம் நம்ம டைரக்ட் பண்ணாலும் இவங்களை காஸ்ட் பண்ணணும், இவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் வைக்கணும்னு. அப்படி என் மனசுல இடம் பிடிச்சவங்க. அப்படி பல விஷயங்கள்ல என்ன மனசுல இடம் பிடிச்சவங்க. இந்த படத்துல பசங்க படத்துல அவங்க அந்த பையனுக்கு, குட்டி பையனுக்கு அம்மாவை சேர்ந்து அவங்க நடிச்சிருந்தாங்களா, அன்னைக்கு அவங்களையும் மனசுல வச்சுக்கிட்டேன், இவங்களும் என்னைக்கு நம்ம பண்ணாலும் நம்ம படத்துல இவங்க இருக்கணும்னு. இப்ப இந்த படத்துல ஜேபி சார் நடிச்சது நீங்க பாத்தீங்கன்னா, தமிழுக்கு ஒரு மம்முட்டி. இவ்வளவு முதிர்ச்சியோட, இவ்வளவு எளிமையா வசனங்களும் எல்லாமே, சில காட்சிகள் எல்லாம் பண்ணிருப்பார்ல, முக அசைவுகள்லையும் திரும்பி பாக்குறதுலயும் அட்டகாசமா இருக்கும். இப்ப நான் வந்து எந்த படத்தை பார்த்தாலும், அதை நான் இசையமைப்பாளா இருந்தாலும் சரி, நான் டைரக்ட் பண்ண இப்ப அடுத்த வாரம் வெளியாற படமா இருந்தாலும் சரி, ஐ வில் பி ஷேம்லெஸ். நானே கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எந்த படத்தை பார்த்தாலும் முதல்ல ரசிகனை பார்ப்பேன். அப்ப இந்த படத்துல பாக்குறோம்ல, அப்ப என்ன உணர்வு வருதுன்னா, என் மனைவி ஒண்ணு அந்த படத்தை பார்க்கல, நான் மொத்தமா எல்லாரும் பாக்குற ப்ரிவியூவை பாக்குற, துண்டா பார்க்க விருப்பம் இல்லைன்ட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த படத்தை பார்த்தாலும் ஒரு சலிப்போடு வரும்ல, இது அப்படி பண்ணிருக்க கூடாது, இது என்ன, ஏன் இப்படி எடுக்கிறாங்க, இவ்வளவு வயலன்ஸ், இல்ல இது ரொம்ப போரியா, ஏன் திரும்ப திரும்ப இதே இப்படி எல்லாம் எதையா ஆளுக்கு ஒரு கோணத்துல ஒரு படத்தை பார்த்து புலம்பிக்கிட்டே வெளியில வருவான்ல. நான் சொல்றேன் பாருங்க, இதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஆல் பாஸ் படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் கூட ஒரு சின்ன விஷயத்து கூட சலிச்சுக்காம வெளியே வருவீங்க. இது எப்படிப்பட்ட வெற்றிகரமான படமா அமையும், எவ்வளவு படத்தை ஈட்டி தரும், இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா ஒருத்தர் கூட தவறா ஒரு வார்த்தை சொல்லிட்டு வெளியே வரவே மாட்டீங்க, சலிச்சுக்க மாட்டீங்க, புலம்ப மாட்டீங்க, வெறுக்க மாட்டீங்க. அப்படி ஒரு படமா அவர் மொய்தீன் பாய் உருவாக்கி இருக்கிறாரு. ரொம்ப அருமை. இந்த படத்தினுடைய கலை இயக்குனர், ஆர்ட் டைரக்டர் ஜெயசீலனா, அவர் எங்க முகத்தை ஒரு முறை நான் பார்க்கணும், என்ன ரொம்ப பெரிய ஆளா போறாரு. இன்னைக்கு பார்த்து வச்சுக்காங்க. இந்த படத்துல இவருக்கு விருது கொடுக்கலன்னா, அந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல அந்த விழா கமிட்டி, அவங்களுக்கு படத்தினுடைய நுணுக்கங்கள்ல அவங்களும் ஏமாந்துட்டாங்கன்னு பொருள். இதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கீங்க. படத்தை பாருங்க. நானும் இதைதான் சொல்லணும், இதோட பின்னணி சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். சகோதரி வினோதினி ஆரம்பிச்சாங்க, நல்ல வேளை அவங்க வாயை அடைச்சிட்டீங்க. நீங்க படத்தை பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு வர பேட்டிகள்ல இயக்குனர் சொல்லுவாரு, உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது, அப்படி ஒரு சில விஷயங்களை நுணுக்கமா பண்ணியிருக்காரு. ரொம்ப என்னை கவர்ந்தவர். சரி, இந்த பாடல்கள் பண்ணனால நான் நேரம் அதுக்கு வந்துடுறேன். இசையமைப்பாளருக்கு இந்த மாதிரி மேஜர் கோர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் அடையாளம் கிடைச்சிடும் பொது தளத்துல. அந்த பாட்டு உங்ககிட்ட வந்து சேர்க்கிறவங்களுக்கு அடையாளம் கிடைக்கிறது இல்லை. ஒவ்வொரு பாடல் பின்னாடி உழைச்ச எல்லாரையும் பத்தி நான் சொல்லிடுறேன். எனக்கு மோகன்ராஜன் வந்து ரொம்ப நெருக்கமானவன். அவனுடைய முதல் படம் என்னுடைய இசையில அமைந்தது எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமா நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகான வித்தியாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி கருத்துக்களை ரொம்ப நறுக்குன்னு சொல்லக்கூடியவன். அவன் எந்த படத்துல பாட்டு எழுதினாலும் உடனே எனக்கு அனுப்பிடுவான், இப்படி ஒன்று வந்திருக்கு, இதை கேளுங்க சார், சிலது நல்லா இருக்கு, சிலது இன்னும் நல்லா இருந்திருக்கலாம், இப்படி எல்லாம் எங்களுக்குள்ள விமர்சனங்கள் உண்டு. அவன் முதல் சொன்ன அந்த கவிதைக்கு அப்புறம் ஒவ்வொரு முறையும் எனக்கு பாடல் எழுத வரும்பொழுதும் இல்ல போன் பண்ணும்போதும், இப்ப சார் இப்போ ஒரு கவிதை எழுதியிருக்கேன், இதை கேட்கறீங்களான்வான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, நம்ம சந்திச்சு யாதுமாகி 2009, இது 2026, 17 ஆண்டுகளாகி இன்னும் கவிதை தொகுப்பா வெளியிடாம இருக்கிறான். அது என்ன காரணம்னு தெரியல.
இந்த வருஷம் பண்ணிடலாமா? இல்லை, ஏன்னா சில பேர் எனக்கு நிறைய கவிஞர்களை தெரியும். முதல் கவிதை எழுதுறது வந்து அவங்க விட்டு போன காதலிக்காக எழுதுவாங்க. கடைசி வரைக்கும் மனசுக்குள்ளேயே சோகத்தை வச்சுக்குவாங்க. அது பதிப்பா வெளியவே வராது. அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்றது எனக்கு தெரியல. மனைவி வரல இன்னைக்கு வரல. சரி, அப்புறம் என்ன, இது நமக்குள்ளே இருக்கட்டும். முதல் பாடல் நீங்க பாத்தீங்களே ஆல் பாஸ், அதுவும் இந்த வர டூயட்டும் ஒரு ஸ்கிரிப்ட்ல வச்சிருந்தாங்க. 2 பாடல்கள் வந்து படத்துல திரைக்கதையில எழுதப்பட்டிருந்த பாடல். மற்ற 3 பாடல்களும் காட்சி அமைப்புகளோட வர்றதுனால இங்க போட முடியாது. அதுல கதைகள் வெளியாயிரும். போட்டா லிரிக் வீடியோவா தான் போட முடியும். முதல் பாடல் ஆல் பாஸ் எழுதுனது மோகன்ராஜன் தான். அதை பாடின கானா சிவா. இவரோட உங்களுக்கு தெரியும், இவருடைய குரல் வளம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எப்பவோ பெரிய அடையாளத்தோட தமிழ் சினிமால கோல வச்சிருக்க வேண்டியவன் தாமதமாயிட்டே போகுது. பல ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய இசையில மீண்டும் பாடி இருக்கிறான். இவன் கூட அந்த அழகான கோயில் போர்ஷன்ஸ் பெண்கள் வர்ற பகுதியை பாடினது என்னோட உதவி இசையமைப்பாளன். அவன் தான் கேட்டவன், அவன் மனைவி நல்லவ, அவ பாடினது இது. முகில் மயூரி அந்த அழகான மென்மையான பகுதியை பாடின அன்பெனும் ஆலயம். அந்த வரிகள் சொல்லு. அன்பெனும் ஆழியிலே தேடி தேடி கண்டெடுத்த அப்படின்னு இந்த 3 குடும்பங்களை பத்திய பாடு. முகில் மயூரி. இரண்டாவது பாடல் புதுசா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோல்ல. அப்ப 10ஆம் வகுப்பு படிக்கும் போது என்னுடைய ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பாடகியா வந்த விஜயலட்சுமி அப்பவே மனசுல குறி வச்சிருந்தேன், என்னைக்குனாலும் இவளுக்கு நல்ல வாய்ப்பு வரும், பயன்படுத்திக்கணும்னு. அந்த விஜயலட்சுமி இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்ப என்னுடைய இசையில அறிமுகமாகி இருக்கிறேன். கூட பாடின அஜித் வரல. அஜித் அந்த மேல் வாய்ஸ் வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் டைட்டில் வின்னர் விஜய் டிவில. அவர் இன்னைக்கு வரல. அஜித்துக்கும் நம்மளுடைய நன்றி சொல்லிடுவோம். 3வது பாடல் வந்து அந்த படத்துல ஒரு காட்சிக்காக ஒரு ராப் சாங் மாதிரி, அது அவசரத்துக்கு பின்னணி இசையில வர்றதுனால நானே எழுதி ஒரு பாடல் பாடிருந்தோம். அதை கூட பாடி இருக்கிற வசந்த், ஜூவின் ஜானிக்ஸ் இங்க இருக்கீங்களா? இல்ல இல்ல, அதுல ஸ்ரீராம் பாட்னியா இல்ல, வசந்த் அண்ட் ஜூவின் ஜான். ஓகே. 4வது பாடல் என்னமோ சொன்னீங்க பெருசான்னு சொல்லி அந்த பாடல் தத்துவம் இருக்குல்ல, காசு தாண்டா எல்லாம். இந்த லிரிக்க முதல் முறை படிச்சோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது லிரிக் எழுதி நான் போட்ட டியூன் அது அப்படித்தானே வந்து. ஆமா, இது வந்து மாண்டாஜ் சாங் மாதிரி இயக்குனர் முதலே திட்டமிட்டு இருந்ததுதான். அப்ப என்ன சொன்னார், இதுக்கு ஒரு டியூன் கொடுங்கன்னு சொன்னார். இது வந்து அந்த மாண்டாஜ், அதாவது படத்துல இருக்கிற கதையை காட்சிகள் மூலமா சொல்ற பாடல். அப்ப இதுல வார்த்தைகளுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கணும். அதனால முதல்ல கவிஞர் எழுதி இறட்டும். அவர் சுதந்திரமா எழுதின பிறகு நம்ம எப்படி வேணா டியூன் போட்டுக்கலான்னு சொன்ன பிறகு மோகன்ராஜன் அட்டகாசமா எழுதி அனுப்பின வரிகள். அந்த வரியை முதல் வரியா எனக்கு அப்பதான் வாட்ஸ்அப்ல ஓபன் பண்றேன், பண்ண உடனே எனக்கு டியூனாவே தோன்றுனது. அப்ப அது வரிகள் மட்டும்தான் அந்த மாயத்தை நிகழ்த்த முடியும். அப்படி அழகா எழுதின மோகன்ராஜன் உனக்கு நன்றி. அந்த பாட்டை பாடினதும் கானா சிவா தான். அதற்கு பின்னணியில கூட பாடி இருந்தவங்க, இந்த படத்துல பின்னணி எல்லாரும் பாடினவங்களே மொத்தமா இப்ப நான் அறிமுகப்படுத்திடுறேன். 5வது பாடல். 5வது பாடல் எப்படின்னா, படத்தோட கிளைமேக்ஸ் வந்து அது இப்படி படத்தை முடிப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை பத்தி நான் ஒண்ணுமே சொல்ல போறது இல்லை. ஏன்னா அந்த உணர்வு அப்படியே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா திரையரங்கத்துல உங்களுக்கு கிடைக்கணும். ரொம்ப நீண்ட கிளைமேக்ஸ், வசனங்களும் குறைவு, ரொம்ப அமைதி. இது யாரை நம்பி ஒரு இயக்குனர் எடுப்பாருன்னா இசையமைப்பாளர் நம்பிதான். நம்மளால அந்த அளவுக்கு அதை செய்ய முடியுமான்ற அச்சத்தை எனக்கு ஏற்படுத்தியது. அப்ப நான் என்ன மனசுல ஒண்ணு திட்டமே வச்சுக்கல. அந்த படத்தை பார்த்துக்கிட்டே வர அது 10-12 நிமிடங்கள் அப்படியே நீளமா ஓடுது. அங்கங்க சில வசனங்கள் ஏதோ வரும், இறுக்கமான ஒரு சூழ்நிலை. அப்ப சில இடங்கள்ல பின்னணி இசை இருந்தா நல்லா இருக்கும்னு, அப்போ ஒரு இடத்துல இது பாடலா இருந்தாதான் அந்த உணர்வை முழுமையா வெளியே சொல்ல முடியும், அந்த வரிகள் மூலமாகவும் அந்த இசையின் மூலமாகவும். மோகன்ராஜன் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப பிஸியா இருக்க கதாநாயகர்கள் மாதிரி அவரோட நேரம் உடனே கிடைக்காது. பாட்டு எழுதி வாங்கிலாம் நான் படத்தை அவருக்கு முடிச்சு தர முடியாது. ஏன்னா இந்த விபின் பாஸ்கர் உதவி சமைப்பாளர்கிட்ட அவர்கிட்ட அடிக்காத குறையாவா கெஞ்சாத குறையாவா, எப்படியோ என்னப்பா இன்னும் பின்னணி செய்ய முடிக்கலையா, நேரம் ஆகுது, தயாரிப்பாளருக்கு பதில் சொல்ல முடியல. உங்களுக்கு தெரியும், தயாரிப்பாளர் ஏகப்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் கிடையில தான் இந்த படத்தை அவங்க முடிக்கிற தருவாய்க்கு வந்தாங்க. அப்ப தெரியுமே உங்களுக்கு எல்லாம் டிகிரி ஏறிக்கிட்டே இருக்குமே வட்டி, அது முடிக்கணும்னு சொல்லும் பொழுது நான் இவருக்கு வரிக்கு காத்திருந்தா படம் இப்பத்திக்கு வெளியாகாதுன்னு தெரியும். அதனால நிலவை பார்த்திபன் சொல்லி ஐடி இண்டஸ்ட்ரியில பெங்களூர்ல பணிபுரிஞ்சிட்டு இருக்க ஒருத்தர் நல்ல அழகான கவிதைகள் எழுதக்கூடிய ஒரு இளைஞன் எனக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகமானா. அவனுக்கு சொன்னேன், இங்க பாரு, இப்போ ஒரு நான் கதைக்களம் ஒண்ணு சொல்லுவேன், இது படத்துல பின்னணி செயல வரப்போகுது, காட்சிக்கு வலு சேர்க்கிற மாதிரியான வரிகள், இது பாடல் ஸ்டாண்ட் அலோன் சாங் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கதையை சுருக்கம் சொல்லி என்ன அங்க தேவைப்படுதுன்னு சொல்லி அனுப்பி விட்டேன். அருமையா இருக்கு சார், இது எப்போ சார் வேணும் அப்படின்னா 5 நிமிஷத்துல வேணும்னு.
நீங்க சொன்னா நம்ம நீங்க வாட்ஸ்அப்ல டைமரோட இருக்கும்ல, உங்களுக்கு 5 நிமிஷத்துல வந்த பாட்டு அது. இதை நீங்க கேட்கல, அதனால அதை நீங்க பாராட்ட முடியாது, உணர முடியாது. படத்தோட பாருங்க, தெரிஞ்சு போயிடும். அந்த நிலவை பார்த்திபன் இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து இந்த ஆடியோ ஒரு அறிமுக நல்ல நிகழ்ச்சி, இவருக்கு வாய்ப்பு சினிமால கிடைக்குதுன்னு சொல்லி ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணியிருந்தாரா. அப்புறம் தான் விபின் சொல்றான், அவருக்கு ட்ரெயின் வந்து 5 மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னு, நாளைக்கு வர முடியாம போயிருச்சு. நிலவை பார்த்திபன அடுத்த முறை நீங்க இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் அறிந்து கொள்ளலாம். அவர் எழுதிய பாடல், அதை ரொம்ப அழகா உணர்வு பூர்வமா ஷிபின்ற ஒரு சூப்பர் சிங்கர் எல்லாம் பாடிக்கொண்டு இருக்கிற இங்க இருக்காரா? Shibi, please come forward. One of the most talented youngster this Tamil film industry is going to see in a couple of years. கூட பாடி இருக்கிற தர்ஷா என்ற பெண், BA கர்நாடிக் மியூசிக் கலாக்ஷேத்ரால படிச்ச பெண். அவங்க 2 பேரும் இந்த பாடல பாடி இருக்கிறாங்க. வேகமா வாங்க, நேரம் ஆச்சு. தர்ஷா மற்றும் ஷிபி. ஷிபி ரஹ்மான் இசையெல்லாம் பாடிட்டாரு, எல்லாருடைய இசையிலையும் பாடிட்டு இருக்காரு. நீங்க இன்னும் ஒரு சில மாதங்களில் அல்லது 1-2 ஆண்டுகளுக்குள்ள மிகப்பெரிய இடத்துல இவரை பார்த்துக்கலாம். இப்பவே போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் சிங்கர்ஸ் ஐ ஹவ் கம் அக்ராஸ். நன்றி. இப்ப அந்த படத்துல முழுக்க எல்லா பாடல்களையும் ஹார்மோனியம் படத்துல இசை மூலமா பின்னணி மூலமா வலு சேர்த்த அந்த எல்லா பேக்கிங் வோக்கல் சிங்கர்ஸ், ஐ வாண்ட் யூ ஆன் த ஸ்டேஜ். மீனாட்சி, ஸ்ரீராம், வேற யாரும் இல்லையா? வசந்த் வாங்க, வா வா அப்படின்னு நின்றுங்க. ஸ்ரீராம், மீனாட்சி, வசந்த், வேற யாரும் இருக்கீங்களா? சாட்சனா இருக்கியா? அப்புறம் ஏன் வரமாட்டேங்கிற? வரணும்னு நீ என்ன கூப்பிடாம? வேற யாரும் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியலம்மா, என் கண்ணில் பாட்டில இருக்கா கேட்கிறேன். வேற யாரும் வந்திருக்காங்களா? ஓகே, அப்படியே என்னோட உதவி இசையமைப்பாளர் விபினை மேடையிலே சந்திச்சிருங்க. இவர் தான் இந்த பெருமைக்குரிய உன்னத இசையமைப்பாளர். அவர் ஏதோ சொல்ல விரும்புறாரு சார். அப்படி இல்லை சார், அது பரவாயில்ல, அது எப்படின்றத அப்புறம் பேசிக்குவோம். அந்த படத்துல அந்த கதை ஆரம்பிக்கும் போது இது எந்த களத்தை சேர்ந்தது நம்ம வடசென்னை காட்டுறதுக்காக பின்னணியில இசையில இது ஒரு கானா பாட்டு மாதிரி அந்த பகுதியோட பாட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு அறிமுகமாகி இருந்தா. இப்ப ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு எங்க ஏரியா பக்கத்துல. அவர் பெரிய தொழிலதிபர் மாதிரி இருக்காரு, ஆனா பார்த்தா எனக்கு தெரியல. அவரை வந்து கூப்பிட்டு வாய்ப்பு இருந்தா கொடுங்க சார் இருந்தார். உடனே கூப்பிட்டேன், இங்க வா, உடனே இந்த பாட்டை பாடு எனக்கு வந்துன்னு சொன்னேன். உடனே லிரிக்கோட வந்தாரு. எங்க இன்பக் கலீல் இருக்காரு அப்படியா? வரல. வந்திருந்தா அந்த கானா பாட்டு பாடினாரு, அவரே அறிமுகப்படுத்தி இருப்பேன். விபின் பாஸ்கரனோட உதவி இசையமைப்பாளர் கௌரவித்து விடுங்கள். நாளைக்கு அவர்கிட்ட நான் ஆட்டோகிராஃப் வாங்க வேண்டி இருக்கும். 3 பாட்டு எழுதிட்டாராம, எனக்கு தெரியாம. மோகன் ராஜ்கிட்ட எனக்கு ஒரே ஒரு குறை, வருத்தம் உண்டு. அது அவர் மட்டும்தான் நிவர்த்தி செய்ய முடியும். அது சொன்னியா நீ உன் பேச்சுல? நான் கவனிக்கல. என்ன குறை அது? இன்னும் நீ ரஹ்மானுக்கு பாட்டு எழுதாதது என்னோட மனசுல பெரிய குறையா இருக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேனே, அது விரைவில் நடக்கணும். என்ன கேட்ட எல்லாருக்கும் எழுதிட்டார். எம்எஸ்வி சாருக்கு எழுதியாச்சு, இசைஞானி இளையராஜாக்கு எழுதியாச்சு. ஓ ஆமா, அவருக்கு லைவா 10 பாட்டு எழுதுனேன். எம்எஸ்வி 13 பாட்டு எம்எஸ்வி சாருக்கு எழுதியாச்சு. அவருடைய பிரிவுக்கு இளையராஜா சாருக்கு எழுதியாச்சு. அனிருத்துக்கு நிறைய பாட்டு எழுதியாச்சு. ஷான் ரால்டனுக்கு எழுதியாச்சு. கிப்ரானுக்கு எழுதியாச்சு. அதனால எனக்கு பரஸ்ல இருக்க பெரிய குறை, ஒரு திறமையுள்ள இளைஞன் நம்ம மூலமா வெளியே வந்து இன்னைக்கு மிகப்பெரிய இடத்துல இருக்க மோகன்ராஜ் இன்னும் ரஹ்மானுக்கு பாட்டு எழுதலையே. விரைவில் அது நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நன்றி உங்க எல்லாருக்கும். இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் மீண்டும் உங்களே எல்லா கேமராமேனோடையும் சந்திப்போம். அன்னைக்கு வினோதினி சகோதரியை நம்ம வரவழைக்க மாட்டோம். நன்றி. இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள எங்களுடைய மிகப்பெரிய ஆதரவாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். பத்திரிகை துறையை சார்ந்த என்னுடைய சகோதரர்களை இதயம் நிறைவோடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு சென்றிருக்கக்கூடிய மூத்த இயக்குனர் மரியாதைக்குரிய ஐயா RV உதயகுமார் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக சுருக்கமாக பேசியிருந்தாலும் அதைவிட உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த ஒட்டுமொத்த படக்குழுவை வாழ்த்தி சென்றிருக்கக்கூடிய
தமிழ் சினிமாவை நல்லதொரு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்ற என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் விக்ரமன், அவர் எனது ஊரை சார்ந்தவர், எனது தெருவிற்கு 2 தெரு தள்ளியவர், அவ்வளவுதான். அதனாலதான் அண்ணா நீங்க எப்படியாவது வரணும், நீங்க வந்து என்ன வந்து வாழ்த்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி விக்ரமன் சொன்ன. கண்டிப்பா வந்தாங்க. அதே மாதிரி தனஞ்சய சார், உண்மையிலே அவங்க இன்னைக்கு நிறைய வேலைகள் இருந்தது, வந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளுடைய தயாரிப்பு நிர்வாகத்தினுடைய ராஜா அவர்கள், அதே போல மன்சூர் அலிகான் அண்ணன், மன்சூர் அலிகான் அண்ணன் வந்து நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்ல 10 நாளைக்கு முன்னாடியோ எல்லாம் கண்டிப்பா சொல்லவே இல்லை. அதாவது மன்சூர் அலிகான் அண்ணன் நான் கூப்பிடணும், ஆனா என்ன பண்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் நான் போன்ட்டு தான் சொன்னேன், போன் அண்ணனை எப்படியாவது கூப்பிடணும் அப்படி சொன்ன நீங்களே பேசுங்கண்ணே, ஏன்னா நீங்க 2 நாளைக்கு முன்னாடி சொல்றீங்க, அது நீங்க பேசினா சரியா வரும்னு சொன்ன உடனே நான் தான் மன்சூர் அலிகான் அண்ணனுக்கு போன் பண்ணேன். போன் பண்ணோன்னா அது 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிடுறேன் இல்லையா, அது கண்டிப்பா அது யாரா இருந்தாலும் நானா இருந்தாலும் யோசிப்பேன். ஆனா அண்ணன் யோசிக்கவே இல்லை. முதல் படமா அப்படின்னு கேட்டாரு. ஆமாண்ணே நீங்க வரணுண்ணே, நீங்க வந்தா என் குடும்பத்துல ஒரு ஆள் வந்து என்ன அந்த நிகழ்வுல கலந்து கொண்டா எனக்கு என்ன சந்தோஷம் இருக்குமோ அது எனக்கு கிடைக்கும், நீங்க தயவு செய்து வரணும்னு. கண்டிப்பா வரப்பாரு. அதுக்கப்புறம் அண்ணன் நீங்க கிளம்பிட்டீங்களா, வந்துகிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் எதுவுமே கேட்கல. கரெக்டா சொன்ன நேரத்துக்கு மன்சூர் அலிகான் அண்ணன் வந்தாங்க. அண்ணன் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். அதே மாதிரி நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் MS பிரபு சார், இந்த படத்துல சில நாட்கள் அவங்க வந்து பணி செய்யக்கூடிய சில சூழ்நிலைகள் ஏற்பட்டது. ஏன்னா இந்த படத்தோடைய கேமராமேன் தில்ராஜ் அவர்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சார் வந்தாங்க. சார் வந்து நான் சொல்லி தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை, அவர் ஆல்ரெடி லெஜண்ட். கமல் சாரை வச்சு ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு, கேப்டன் அவர்களை வைத்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு, விஜய் சார், சூர்யா சார், சொல்லிக்கிட்டே போகலாம். பெரிய பெரிய இயக்குனர்கள், சேரன் சார், இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். அவருக்கு வந்து 2 பேர் சேர்ந்து ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. ஆனா எனக்கு ஒரு சின்ன தயக்கம் கூட இல்லை, எனக்கு அங்க ஒரு சின்ன சேலஞ்ச் தேவைப்பட்டுச்சு. அதாவது கிடைச்சிச்சு. என்னன்னா, ஒரு மூத்த ஒளிப்பதிவாளர், இவர்கிட்ட நம்ம எப்படி சொல்றது, ஏதாவது இதாகிருமா, நம்ம தப்பா நினைச்சு வர அந்த துளி கூட நான் கவலைப்படல. என்னுடைய தைரியம் தான் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அதே மாதிரி அவர்கிட்ட அதாவது எப்படி இருந்ததுன்னா, என்னுடைய சூழ்நிலை, என்னை பார்த்தவங்க எல்லாம் நீங்களா இப்ப அப்டேட்ல என்ன உங்களுக்கு பண்ண முடியுமா, வாய்ப்பு கொடுத்தானா சார் நான் அப்டேட்ல பண்ண முடியுமா, இல்ல என்ன சொல்றது பழசதான் பண்ண போறேனா, இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி என்னால பண்ண முடியுமா சார். நான் மட்டும் இல்ல சார், இங்க இருக்கக்கூடிய சகோதரர் ராஜா அவர்கள் வந்து ரொம்ப அழகா பேசினாரு. தயாரிப்பாளர்களுடைய பிரச்சனையை எடுத்து சொன்னார். சார் இயக்குநர்களுடைய பிரச்சனையா, உதவி இயக்குநர்களுடைய பிரச்சனையா நீங்க முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதையும் நீங்க சொன்னீங்க சார். உதவி இயக்குநர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமாங்க, அவர் சொன்னார் இல்லையா, நாளைக்கு வாங்கம்பாங்க, நாளைக்கு போனா அவர் அங்க இருக்க மாட்டாரு, ஊருக்கு போயிருவாரு. சார் 93 இன்னும் சொல்ல போனா சரியா சொல்றேன், இது வரைக்கும் நான் யாருடையும் உதவி இயக்குநராக பணிபுரியலன்னு சொன்னேன் இல்ல சார். 92ல தாய் மனசு அப்படிங்கக்கூடிய படம் கஸ்தூரி ராஜா சார் அவர்கள் இயக்குனார்கள். அதுதான் எனது முதல் சினிமா. 92ல ஒருத்தர் சினிமா பாதையை நோக்கி பயணப்பட்டு 2026 வந்து நிக்கிறான்னா அவன் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பான், எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பான் சார். தன்னுடைய இளமையை தொலைச்சிருக்கான். வேற பணத்தை தொலைச்சா சம்பாதிச்சிடலாம் சார். எனக்கு என்ன தெரியுங்களா கிடைச்சது, இவர் பண்ணுவாரா, இவரால முடியுமா சார். நீங்க கொடுத்தாதானே சார் தெரியும். நீங்க சமையலுக்கு தேவையான அரிசி மளிகை சாமான் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சமைக்க முடியுமான்னு கேளுங்க. சமைக்கலன்னா நீங்க அப்ப சொல்லுங்க. நீங்க வாங்கியே தரல, சமைக்க முடியுமா? 10 பேராச்சா, சரி நான் 10 பேருக்கு சமைப்பேன் சார். 10 பேர்ல இல்லைங்க, 100 பேருக்கு சார். இது எங்களை வந்து வேதனைப்படுத்துது. ஒரே ஒரு சின்னதா சொல்லி நேரம் இல்லை, எல்லாம் பெரியவங்க இருக்காங்க என்ன, அது சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். சினிமாவை முத கண்டுபிடிச்சது யார் சார்? சினிமாவை கண்டுபிடிச்சது, சினிமாவை கண்டுபிடித்தது, மக்களுக்கு திரையிட்டு காமித்தது லூமியர்ஸ் பிரதர்ஸ். 1895 லூமியர்ஸ் பிரதர்ஸ் பாரிஸ்ல திரையிட்டு காட்டுறார் சார். வரலாறுல அதான சார் பதிவாயிருக்கு. அவருக்கு முன்னாடி 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1892 ஒருத்தர் காமிச்சிருக்காரு சார். அவர் ஏன் சார் பதிவு பண்ணல? அப்படி பதிவு செய்யப்படாத உதவி இயக்குநர்களாக தான் நாங்க இன்னைக்கு நிக்கிறோம். காவேரி கார்னர் டீ கடையிலையும் எழுத்த மாதிரி இருக்கக்கூடிய டீ கடையில நின்று வேதனையோடு நிக்கிறோம் சார். ரெனாட் அப்படிங்கக்கூடியவர் 1892 முதல் பதிவு பண்ணிடுறாரு.
கடைசியில் என்ன ஆனாரு? அவருக்கான வரவேற்பு கிடைக்கல. அவர் கண்டுபிடிச்ச கருவி அந்த படங்கள் அத்தனையும் ஒரு ஆத்துல சீன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆத்துல போட்டு சூசைட் பண்ணார் சார். இது வரலாறு நான் சொல்றது. என்னை விட அதிகம் படித்த நான் அவர் கவிஞர் சொன்ன மாதிரி கவிஞர் சொன்னார் ஜேம்ஸ் சார் அவர்கள் எனக்கு வந்து ஒரு ஆசிரியர் மாதிரின்னு. சார் நானும் பங்கு போட்டுக்கிட்டேன். நான் அவருடைய சந்திப்பை நான் சொன்னேன், சார் நீங்க எனக்கு ஆசிரியர் மாதிரி, நான் ஒரு மாணவன், நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் சார், நான் நிறைய படிக்கிறவன் சார், எனக்கு படிக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ஆசை சார் அப்படின்னு சொல்லி ஐயா அவர்களை என்னுடைய ஆசிரியராக நானும் ஏற்றுக்கொண்டேன். உங்களை எப்படி பாடல்கள்ல திருத்தினாரோ அதே மாதிரி என்னுடைய கதைகள்லையும் நிறைய விஷயங்களை எனக்கு சொன்னாங்க ஐயா. மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன். சரியா இருக்கிறது எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் சார். சரியா இல்லைன்னா அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் சார். அதனால என்ன லாபம் வந்தாலும் எனக்கு அது அவசியம் இல்லை. இந்த திரைப்படத்தை நம்மளுடைய மரியாதைக்குரிய, அதாவது நான் அண்ணன் தான் சொல்லுவேன், ஜேபி அண்ணனை முதல்ல உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா துஷிக்கு தான் நான் கதை சொல்லணும், துஷி தான் எனக்கு வேணும். ஏன்னா அப்பதான் ஒரு படம் பார்த்தேன். படம் பார்த்த உடனே நான் என் டீம்ல பேசினேன். அந்த படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம். நான் நைட்டு ஒரு படம் பார்த்தேன், அதுல ஒரு பையனை பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருக்காரு, அவர் நம்ம கதைக்கு சரியா இருப்பார் நான் நினைக்கிறேன், நீங்க நம்பரை வாங்குங்க அப்படி சொன்ன உடனே ஜேபி சாருடைய பையன்னு முதல்ல என்கிட்ட சொல்லல, என்னுடைய மேனேஜர் சரிங்களா, நம்பரை கொடுத்தாங்க, அசிஸ்டன்ட் விட்டு பேசணும், போய் கதை சொன்னோம். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், கதை ரொம்ப சூப்பரா இருக்கு சார், ஆனா எதுவா இருந்தாலும் அப்பா தான் சார் டிசைட் பண்ணுவாருன்னாரு. அவரும் எங்க அப்பா என்னாருன்னு சொல்லல. சரி, அப்பா டிசைட் பண்ணுவாங்கன்னா அது ஒரு தந்தையை மதிக்கக்கூடிய பண்பு தானே சார் சிறந்த பண்பு. அதுதானே சார் உங்களை ஒவ்வொரு காலத்துக்கும் கடத்திக்கிட்டே போகும். தந்தையை மதிக்கலன்னா இந்த தரணியில இடம் கிடையாது சார். பொதுவா சொல்லுவாங்க சார், தாய் சிறந்தது, தாயும் சிறந்ததுதான், தந்தையும் சிறந்ததுதான் சார். தாய் ஒரு வகையில் உங்களை காப்பாற்ற உங்களை பாதுகாக்க பாடுபட்டு கொண்டிருப்பாள், தந்தை அதற்காக வெளியிலே உழைத்துக் கொண்டிருப்பான். துஷி சார் சொன்னாப்ல, தம்பி அருமை தம்பி துஷி அவர்கள் சொன்னாங்க, அப்பா எனக்கு ஓகே சார், ஆனா அப்பா டிசைட் பண்ணுவாங்க, ஆனால் நான் அப்பாட்ட சொல்லுவேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன், அப்பா டிசைட் பண்ணிக்கிட்டு சொன்ன உடனே நான் வந்து கொஞ்சம் குழம்புறேன். அவங்க அப்பா அந்த அளவுக்கு நாலேஜ் பெர்சனா யாருன்னு தெரியல, யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு, ஏன்னா ஒரு எனக்கு உண்மையிலே ஒரு வந்து தம்பி துஷி வந்து ஜேபி சாரோடைய பையங்கிறது எனக்கு தெரியாதுங்க. நான் சும்மா அந்த பேசணுங்கிறதுக்காகலாம் பேசலாம், அது எனக்கு அவசியமும் இல்லை. உண்மையிலே தெரியாது, ஏன்னா தெரியாதுங்கிறது எனக்கான ஒரு அசிங்கம் தானே. இன்னாருடைய பையன் சினிமாவில் இருந்துகிட்டு தெரியலங்கிறது எனக்கு அசிங்கம் தானே, அதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் சொல்றாங்க, அவங்க டேடி வந்துட்டாங்க, நீங்க வந்து கதை சொல்லுங்களேன் அப்படின்னு. சரி பரவாயில்ல, ஒரு பெரிய மனுஷன், டேடிங்கிறது அப்பாங்கிறது ஒண்ணு என் வயசுல இருக்கும், இல்ல என்னுடைய மூத்தவரா இருப்பாரு. நம்ம பொதுவாகவே மதிக்கக்கூடிய பண்பு தானே நம்மளுடைய பண்பு. தமிழர்களுடைய மிகப்பெரிய பண்பு என்ன? மதித்தல் தானே. நான் அதனால என்ன பண்ணேன்னா, சரி நேரில் போய் நம்ம பாத்துருவோமே அப்படின்னு போனா, இந்த மெட்ரோசூன் ஐயோ இங்க ஜேபி சார் வீடு இங்க தானே இருக்குன்னு சொன்னாங்க. என்ன சார், ஜேபி சாருடைய சன்னு தானே சார். நாங்க இதையே முதல்ல சொல்லல, ஏன்னா சார் வந்துட்டாருன்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ஒரு சின்ன வேலையா இருந்தேன். சார் மத்தியானம் மீட் பண்ணிக்கலாமான்னு அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஜேபி சார் சொன்னா நான் உடனே போயிருப்பேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா சரின்னு சொல்லிட்டு போன உடனே சார் வந்து கதையை ஃபுல்லாவே கேட்டாங்க. அதெல்லாம் எடுத்தோன்னா ஒத்துக்கல. தம்பி சொன்னாப்புல, நீங்க எனக்கு சொல்ல முடியுமா? சொல்றேன் சார், கண்டிப்பா சொல்றேன் சார். ஏன் சொல்றேன், முழுமையா சொல்றேன்னு சொன்னேன்னா நல்லா அதையும் நான் உங்களுக்கு நான் பதிவு பண்றேன். ஜேபி சார் நடிக்கணுங்கிறதுல நான் இல்ல, அவர் ஒரு தயாரிப்பாளர். இதுல ஏதேனும் ஒரு குறை இருந்தால் சுட்டி காட்டுவார் கண்டிப்பா. இதுல வந்து இப்படி இருக்கு, இது எப்படி நீங்க பண்றேன்னு சொல்றீங்க, ஏன் இந்த கதையில ஒரு விஷயத்தை நீங்க மாத்தக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல, முதல்ல அவருடைய தயாரிப்பாளர். ஒரு தயாரிப்பாளருக்கு தான் இன்னொரு தயாரிப்பாளருடைய, தம்பி ராஜா சொன்ன மாதிரி அந்த வலியும் வேதனையும் தெரியும். நம்ம நினைச்சுக்கிறோம், இந்த பேசின பல பேர் சொன்னாங்க, சாயந்தரமான காசு எங்களுக்கு வந்துருச்சு, சந்தோஷம் சார், அந்த காசை நானும் தான் சார் வாங்கியிருக்கேன். தயாரிப்பாளர்களுக்கு உண்மையிலே தயாரிப்பாளர் மேடம் மோகன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன். இங்க யாரையும் அவங்க பட்டினி போடல, எந்த இடத்துலயும் இன்னைக்கு காசு இல்லை, நீங்க நாளைக்கு வாங்குங்கன்னா அவங்க சொல்லவே இல்லை. ஆனா அந்த காசை அவங்க எப்படி வாங்கினாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, எங்க வாங்கியிருப்பாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. 2 ரூபா வட்டிக்கு கிடைக்குமா சார் சினிமாவில்? எங்கேயோ ஒரு இடத்துல வட்டிக்கு வாங்கிட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்கல்ல சார். சோ அந்த வலியும் வேதனையும் அண்ணன் ஜேபி அவர்களுக்கு தெரியும். அப்ப நம்ம ஃபுல்லா கதையை சொல்லிடுவோம், அவரே மறுத்தா கூட விடக்கூடாது, இது நம்ம கேட்டுச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு அப்படின்னு நான் முழுமையா சொன்னோன்னே, அவர் அடுத்த கேள்வி கேட்ட முதல் கேள்வியே இந்த அழகர் கேரக்டர் யார் பண்றான்னு தான். இந்த கதையை பத்தி எதுவுமே சொல்லலையே. ஆனா என்னன்னா ஏதாவது என்ன இல்ல இந்த அழகர் கேரக்டர் யாரு இன்னும் டிசைட் பண்ணலண்ணே. அப்படியா? ஆனா உங்களை கூட எனக்கு கூப்பிடலான்னு தான். ஏன் கூப்பிடலன்னா என்ன எனக்கு புரியலையே. இல்லைண்ணே, உங்களை ஆல்ரெடி நீங்க உங்களை நான் மனசுல நினைச்சிருந்தேன்.
சரி அது எப்படி சொல்றது, என்ன உங்க பேமெண்ட் என்ன, எனக்கு எதுவுமே தெரியாதுண்ணே, நான் பாட்டுக்கு பட்ஜெட்டை இழுத்து விட்டு ப்ரொடியூசரை போய் மாட்டி விட்டு போயிடக்கூடாதுண்ணே, ஏன்னா இதுல நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்கண்ணே அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை. தயாரிப்பாளர்களுக்கான, அதாவது அவர் தயாரிப்பாளர்ங்கிறதுனால சொல்றேன், தயாரிப்பாளர்களுக்கான ஒரு நடிகராகவும் அண்ணன் அவர்கள் இருக்கிறாங்க. சம்பளம்லாம் ஒரு விஷயமே இல்லை, எனக்கு கதை பிடிச்சிருக்கு, இதுல நானே பண்றேன்னாங்க. எனக்கு அதை விட என்னங்க வேணும்? அதுக்கப்புறம் இங்க ஐயா கிட்ட வந்தேன். உண்மையிலே எல்லாருமே இங்க வந்தது சுப்பிரமணியபுரம் படத்துல வரக்கூடிய அந்த கண்கள் இரண்டால் அந்த சாங்க எல்லாருமே பேசணும். நான் இதைத்தான் சொன்னேன். போன உடனே ஐயாட்ட சொன்னேன், ஐயா நீங்க வந்து நான் ஒரு மாதிரி ஒரு படம் பண்ண போறேன், நீங்க தான் இசையமைக்கணும், நான் ரொம்ப ஆசைப்படுறேன். என்ன மேல இங்கேயும் என்ன ஐயா பார்த்தாங்க. பார்த்துட்டு நான் இப்பெல்லாம் படம் பண்றது இல்லைங்க, யாருங்க சொல்ற மாதிரி எடுக்கிறா, இது நான் சொல்றது எல்லாமே உண்மையில சொல்ற, கூட்டி குறைச்சி பத்திரிகைக்கெல்லாம் கூட்டி குறைச்சி சொல்ற அளவுக்கு இப்போ மன்சூர் அண்ணன் மாதிரி நான் ஒரு அடையாளமான ஆளா இருந்தா கூட்டி குறைச்சி சொல்லலாம், அது வந்து ஒரு கண்டென்ட்டா கூட மாறும். இங்க நான் மன்சூர் அண்ணன் அளவுக்கான ஒரு ஆள் கிடையாது, மிக சாதாரண ஒரு அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி ஒரு எளிய தாயின் மகன், எளிய மகன். சரிங்களா? அண்ணன் ஐயா சொன்னாங்க, நான் எல்லாம் பண்றது இல்லைங்க, சொல்றபடி யாருங்க கதையை எடுக்கிறா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, சொல்றது ஒன்னா இருக்கும், எழுதுறது ஒன்னா இருக்கும், எடுக்கிறது ஒன்னா இருக்கும். அடுத்தது எப்படி என்னுடைய இசையை விரும்பினீங்கன்னாரு. நான் சொன்னேன் ஐயா கிட்ட, ஐயா எனக்கு காதல்ல பெருசா விருப்பம் கிடையாது, எனக்கு காதல்னு தெரியாது, ஆனா உங்க பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கண்கள் இரண்டால் பாட்டு வந்து நான் ஓப்பனா சொன்ன, மறைச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் ராஜா சாரினுடைய ரசிகன். இங்க இருக்கக்கூடிய பல இயக்குநர்கள் ராஜா சாருடைய ரசிகர்களாக தான் இருப்பாங்க, நான் ராஜா சாருடைய ரசிகன். ஆனா சில பாட்டுகள் நம்ம வச்சிருப்போம், அதை தாண்டி சில இசையமைப்பாளர்களுடைய பாடல், அந்த வகையில உங்களுடைய பாடலும் சில பாடல்கள் என்னுடைய அந்த லைப்ரரியில நான் வச்சிருக்கேன், அதை கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன், அதனால நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சரி கதையை சொல்லுங்க, நல்லா இருந்தா பண்ணுவேன், இல்லைன்னா கோச்சிக்க கூடாது. கோவிக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்லையா, ஐயா கிட்ட சொன்னேன். இதே மாதிரி எழுதிருக்கீங்களா? நாங்க எழுதிருக்கேன் ஐயா, எனக்கு கதையை கொடுக்க முடியுமா? கொடுக்குறேன் ஐயா. கொடுத்தேன். ஒரு 2 நாளோ 3 நாளோ நினைக்கிறேன், இம்மிடியேட்டா என்னை கூப்பிட்டாங்க. என்ன சொல்ல போறாரோ தெரியலையே, நல்லா இருக்குன்னு சொல்ல போறாங்களா இல்லையா என்னன்னே தெரியல. சரி எப்படி இருந்தாலும் சந்திச்சு தானே ஆகணும், நேரம் கிளம்பி போனேன். என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே எழுதிருக்கிறீங்க, உண்மையிலே ரொம்ப நான் உங்களை பாராட்டுறேன், ஆனா அதே மாதிரி எடுத்துருவீங்களான்னு கேட்டாங்க. முயற்சி எடுத்துருன்ற அந்த ஆணவத்துல சொல்லல, முயற்சி பண்றேன்யா, கண்டிப்பா நான் எடுத்துருவேன், நான் என்ன நம்புறேன். நான் உண்மையிலே சொல்றேன், நான் இந்த படத்தை தயாரிப்பாளர் அவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள், ஆனா இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இந்த படம் ஒரு மிகப்பெரிய அப்படி பிளாக் பஸ்டர், அதெல்லாம் நான் ஆசைப்படலைங்க. தயாரிப்பாளர் போட்ட காசு வந்தா போதும்னு நான் ஆசைப்படுறேன். அதை தாண்டி ஒண்ணு பெருசா வந்து அது இறைவன் கொடுப்பான் அவங்களுக்கு, அவங்க இதுல உண்மையா உழைச்சிருக்கிறார்கள் தயாரிப்பாளர்கள். சரிங்களா? அதுக்கான பலனை இறைவன் கண்டிப்பா கொடுப்பான். ஆனா நான் ஆசைப்பட்டது இந்த படத்தை, அதாவது ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல நானும் உதவி எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போவாருன்னு சொன்ன மாதிரி நானும் வீட்டுல இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லி கிளம்பி வந்துடுறது. அப்போ என்னுடைய வாழ்க்கை எங்கேயோ போச்சு. இந்த வயசுல இன்னும் சொல்ல போனா என்னுடைய வயசுல பல இயக்குனர்கள் ரிட்டையர் ஆயிட்டாங்க. நான் அந்த ரிட்டையர் ஆகக்கூடிய வயசுல முதல் படத்தை பண்ணியிருக்கேன். எனக்கு இங்க ஒரு நிறைவு என்ன தெரியுங்களா, சாகுற வரைக்கும் நான் படத்தை இயக்கிக்கிட்டு இருப்பேன். அது என்னுடைய ஆயுள் இன்னும் 10 ஆண்டோ 20 ஆண்டோ 30 100 அது எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நம்ம வடிவேல் சார் சொன்ன மாதிரி தான், எனக்கு எண்டு கார்டே கிடையாது. ஏன்னா என்னுடைய கேரியர் இப்பதானங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னுடைய வயசை சொல்றதுல எனக்கு ஒண்ணு இல்லைங்க. நான் இனிமே என்ன யாரையும் லவ் பண்ணியா கல்யாணம் பண்ண போறேன். 54 வயசுங்க. இந்த 54 வயசுல ஒரு முதல் படம், ஒரு 22 வயசுல ஒரு முதல் படத்தை ஒரு இளைஞன் பண்ணினால் எவ்வளவு ஆனந்தப்படுவானோ, எவ்வளவு தன்னம்பிக்கை கொள்வானோ, அதோட பல மடங்கு நான் நினைக்கிறேன். சில உதவி இயக்குனர்கள் உங்களுக்கு நான் சொல்றேன், வயசுலாம் ஒண்ணுமே இல்லைங்க. நமக்கான தேடுதல் நாம கொஞ்சம் தீவிரப்படுத்தணும். நமக்கான முயற்சியை கைவிட்டக்கூடாது. நம்மளை சுற்றி பகைகள் வரும், நம்மை சுற்றி நிறைய நெருடல்கள் வரும், சங்கடங்கள் வரும், சஞ்சலங்கள் வரும். அதுக்கு எதுக்குமே நாம் ஆட்படக்கூடாது. நம்மளுடைய இலக்கு என்ன? இயக்குனராகுவது. அதை நோக்கி போனா நிச்சயம் சினிமா உங்களை கைப்பிடிக்கும். சினிமா யாரையுமே ஏமாத்தினது இல்லைங்க. இப்ப நான் சொல்றேங்க, இந்த சினிமா எல்லாரும் கலை தாய்மாங்க. நான் என்னுடைய காதலியா பாக்குறேன். இவ்வளவு நாளா நான் ஒருதலை காதலா காதலிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த கலைத்தாய. ஆனா ஒரு கட்டத்துல இவ்வளவு விரட்டி நம்ம அடிச்சா கூட அவன் நம்மளை விட மாட்டேங்கிறானே அப்படின்னு இப்போ அந்த கலைப்பெண் என்னுடைய கைவிரல் பிடிக்க ஆரம்பித்து விட்டாள். இனி கரம் பற்றி என்னோடு கடைசி வரை நடப்பாள். இந்த படத்தை
இன்னைக்கு எல்லாருமே திரையரங்களை பாருங்க, பத்திரிகைகள் முதல் படம் எனக்கு நீங்க பெரிய பத்திரிகை காட்சி ஊடகம் எல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஆதரவா இருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நான் உங்களை ரொம்ப கேட்டுக்கிறேன். உங்களுடைய ஆதரவை கேட்டுக்கிறேன். இந்த படத்துல நடித்த அண்ணன் ஜேபி, இந்த படத்துல சில நாட்கள் வந்து ஒளிப்பதிவு பண்ண அண்ணன் MS பிரபு, இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர், இந்த நிகழ்ச்சியின் நாயகன் என்னுடைய மரியாதைக்குரிய ஐயா ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள், இந்த படத்தினுடைய கதாநாயகன் துஷி, கதாநாயகி ஜனனி, எங்களுடைய கவிஞர். நான் உண்மையிலே அவரை வந்து கவிஞர் தான் கூப்பிடுவேன். கவிஞர் தாங்க கூப்பிடணும். நீங்க கவிதை எழுதினாலும் பாடல்களும் கவிதை தானே, நீங்க திரைக்கு பயன்படுத்தலாம். சில பேருக்கு அது காதல் கவிதையாக மாறும், அதனால அது கவிதை தான். அதனால நான் உங்களை கவிஞர் அப்படின்னு தான் அழைப்பேன். அடுத்தது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மன்சூர் அலிகான் அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். செந்திக்குமாரி சகோதரி நல்ல ஒரு அற்புதமான ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்க என்ன டைம் கொடுத்தாங்களோ அந்த டயத்துல வந்து கண்டிப்பா பண்ணாங்க. தோழர், நான் அவங்களை எப்பவுமே தோழர்னு தான் அழைப்பேன், ஏன்னா அவங்க ஒரு சமூக செயற்பாட்டாளர். தோழர் வினோதினி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக அற்புதமான ஒரு பங்களிப்பை இந்த திரைப்படத்தில் கொடுத்தார்கள். அதே போல சத்யா, இங்கிருந்து பேசிவிட்டு சென்றக்கூடிய அருவி மதன், என்னுடைய ஆர்ட் டைரக்டர் ஜெயசீலன், எடிட்டர் பாஸ்கர், இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளராக இருந்த உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் இன்று வர முடியாமல் போன என்னுடைய நண்பர் தில்ராஜ், இந்த ஃபேமிலியில 3 பசங்கன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி கோகுல், நிகில், சஞ்சய், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காஸ்டியூம் டிசைனர் வாசன், எங்களுக்கெல்லாம் உணவு பரிமாறி எங்களை பசை இல்லாமல் பார்த்து கொண்ட ப்ரொடக்ஷன் மோகன், அதே மாதிரி மேக்கப் மேன் ராஜா, லைட் ஆபீசர்ஸ், எங்களுக்கு அவுட்டோர் யூனிட் கொடுத்து மிகப்பெரிய ஒத்துழைப்பாக இருந்த கண்ணன், இன்னும் எத்தனை பேர் விடுபட்டு இருக்குன்னு தெரியல. அதே மாதிரி எங்களுடைய ஆடியோ ரைட்ஸ் வாங்கி இன்னைக்கு வந்து மிக அற்புதமாக தன்னுடைய அந்த சேனலில் ஒளிபரப்பு கொண்டிருக்கக்கூடிய டென்ட் மியூசிக்கினுடைய MD ராஜா ராமமூர்த்தி சார் அவங்களுக்கும் ஜிதேஷ் கிருஷ்ணா அவங்களுக்கும் எங்களுடைய ஒன் ஸ்டெப் என்டர்டைன்மெண்ட் சார்பாக மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய மோகனா மேடம் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முடிச்சிடுறேன், ஏன்னா ரொம்ப நேரம் இதாயிருச்சு. மேடம், எல்லோராலையும் பணம் இருக்கக்கூடிய அத்தனை பேராலையும் ஒரு படத்தை எடுக்க முடியாது. படத்தை எடுக்கக்கூடிய அத்தனை பேரும் நஷ்டம் அடைந்து விடுகிறார்கள், அதுவும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்? சினிமாவை ஒரு தொழிலாக பார்க்க வேண்டும். சினிமாவை ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடமாக பார்த்த பல பேர் பல சாம்ராஜ்யம் சரிந்திருக்கின்றது. இது நீங்க வந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய இடமா நீங்க பார்க்கல. இங்க இருக்கக்கூடிய என்னுடைய சக தோழர்களும் இது ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு இடம், ஜாலியா கூத்தடிப்போம் நமக்கு என்ன அப்படின்னு பார்க்கல. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கான வெற்றியை தரும். இதை நான் நெஞ்ச நிமிர்த்தி சொல்கிறேன். அப்படி சரியா இருந்தால் வருங்கிறத ராஜா அவர்களே ஒற்றுக்கொள்வார் இல்லையா? நாம இங்க சில பேர் ஏன் தெரியுமா இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் சில இயக்குநர்களுக்கு படம் கொடுக்க பயப்படுறாங்கன்னா, சொல்ற பட்ஜெட் ஒண்ணு, எடுத்து முடிக்கிற ஒரு பட்ஜெட் ஒண்ணு, அதுக்கப்புறம் சார் சிஜி சார் அது இதுன்னு ஒரு பட்ஜெட் கொண்டு வரும்போது அப்புறம் அவர் சொன்ன மாதிரி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைடுல இருக்கக்கூடிய சங்கடங்கள், இது எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கும் போது அந்த தயாரிப்பாளர் போட்ட காசும் வராது, மேற்கொண்டு போட்டு ஆகணும், படமும் வராது. ஆனால் இங்கு சரியான இயக்குநர்களும் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், நாளையும் வருவார்கள். சகோதரர் ராஜா அவர்களே, அதே போல தம்பி வெங்கடேஷ் நம்மளுடைய இந்த படத்துல ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் சொல்ல விடுபட்டு விட்டது, மன்னிக்க வேண்டும். அதே மாதிரி நமக்கு சவுண்ட் டிசைன், சவுண்ட் இன்ஜினியர் ரசீத் தம்பி அப்படியா ரொம்ப அற்புதமா ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுல சில பேருடைய பெயரை நான் விடுபட்டிருக்கலாம், நேரமும் குறைவாக இருக்கிறது. அதே நேரத்தில் சூழ்நிலையும் சிந்தனைகளும் வெவ்வேறு இடத்தில் இருப்பதால் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதோடு யாருடைய பெயரால் விடுபட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய உதவியாளர்கள், அதே போல என்னுடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ரஞ்சித், அதே மாதிரி என்னுடைய PRO புவன் ரொம்ப அற்புதமானவர். அவர் வந்து எப்படின்னா
உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அந்த பிரஸுக்கு தெரிஞ்சிருக்கும். தினகரன் மீரான் என்னுடைய மச்சான், என்னுடைய தாய் மாமா பையன், அவருக்கு அவர் ரொம்ப வேண்டப்பட்டவர். சரிங்களா? சோ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிஆர்ஓ எனக்கு கிடைச்சவர் தம்பி புவன். இந்த படத்தை நான் நம்புறேன், அவரை சரியான ஒரு விளம்பரத்தை கொண்டு போய் நிறுத்துவாரு. இந்த படம் போலித்தனமான விளம்பரத்துக்கு இந்த படம் அவசியம் இல்ல. குடும்பத்தோடு பாருங்க. இது குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படமாகத்தான் நான் உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். காரணம், எனக்கு பேரன் இருக்கக்கூடிய வயசை நான் வந்து விட்டதால் என்னுடைய பேரனோட, என்னுடைய பேத்தியோட, என்னுடைய பிள்ளை, மருமகன், மருமகள் அத்தனை பேரோடும் உட்கார்ந்து பார்ப்பது சங்கடம் இல்லாமல் நான் பார்க்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவன். அப்படி நீங்க சங்கடம் இல்லாம எல்லாருமே பார்க்கலாம். அதே நேரத்துல இன்னைக்கு இந்த ஜென்சி கிட்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் இதுல இருக்கா? கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்குங்க. ஜென்சி கிட்டுங்கிறத நம்ம வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல கலந்து கொண்ட அத்தனை ஊடக மீடியா, மற்ற இங்க இருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.